மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 6 15 ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம். உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், பகுதியை பார்த்து வருகிறோம். இயேசுவை சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் விசாரிக்கிறாங்க ரோமர்கள், அதாவது பிலாத்து வண்டை இயேசுவை கொண்டு வருகிறார்கள். பிலாத்து இயேசுவை விசாரித்து அவர் தான் தீர்ப்பு சொல்லணும், தீர்ப்பு கொடுக்கணும், மரண தண்டனை அவர் தான் கொடுக்கணும். ஆகவே பிலாத்துக்கு முன்பதாக இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். பிலாத்து இயேசுவை விசாரிக்க தொடங்கிட்டார். இதுக்கு முந்தின பகுதியிலே போன தடவை பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சி இந்த தடவை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். மார்க்கு 15 6-15. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாய் இருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். கிட்டத்தட்ட சிலுவைக்கே வந்தாச்சு. இயேசு எப்படி சிலுவையில் அறையப்படுறாருன்ற சொல்லுற அந்த சம்பவத்துக்கே வந்தாச்சு. அது நெருங்கிக்கிட்டே வரும். இயேசுனுடைய பாடுகள் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாலே தொடங்கிடுச்சு. கெத்சமனி தோட்டத்திலே அவர் பாடுபட தொடங்கிட்டார். மன வேதனை, இமோஷனல் வேதனை. அவரை அடிக்க கூட ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. அந்த யூத நீதிமன்றம், அந்த ஆலோசனை சங்கத்தார் அவரை தப்பாக குற்றவாளின்னு தீர்த்து அவரை அடிக்க தொடங்கிட்டாங்க, அவரை நிந்திக்க தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே அவருடைய பாடுகள் தொடங்கிவிட்டது. ஆனால் இப்போ நம்ம வாசிச்ச இந்த சம்பவத்தில் தான், இந்த பகுதியில் தான் ஆக்சுவலாக பிலாத்து முடிவு எடுக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்படணும் என்ற அந்த முடிவை இங்கே தான் எடுக்கிறார். 15ஆம் வசனத்தில் தான் அது சொல்லப்படுது. உங்களுக்கு கடைசியாக வாசித்து முடித்தோம் இல்லையா? இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையபடிக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த பகுதியில் தான் அந்த முடிவை எடுக்கிறார். இயேசு சிலுவைக்கு போகட்டும். ஆனால் அந்த முடிவை எடுக்கிற விதம் ரொம்ப ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஏன்னா அந்த முடிவை ஜனங்களை எடுங்கன்றார். முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஜனக்கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, இயேசுவா பரபாஸா, யாரை விடுதலை ஆக்கலாம், உங்கள் சாய்ஸ் அப்படின்றாரு. இது என்ன இது? பீப்புள்ஸ் சாய்ஸ். அந்த கூட்டம் சொல்லுது பரபாசை விடுதலை ஆக்குங்கன்னு. அப்புறம் சொல்கிறாரு, அப்போ இவர் இந்த யூதருடைய ராஜான்னு சொல்கிற இந்த இயேசுவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜனங்களை கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க சிலுவையில் அறையும். நான் அவங்க சொல்கிறத ஓகேன்றார் இவர். ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சம்பவம் இது. இந்த பரபாசை குறித்த இந்த சம்பவம் நமக்கு சில முக்கியமான சத்தியங்களை போதிக்குது, சில முக்கியமான சத்தியங்களை உதாரணப்படுத்துது. திஸ் ஸ்டோரி ஆஃப் பரபாஸ், லெட்ஸ் கால் இட் தட், தி ஸ்டோரி ஆஃப் பரபாஸ் illustrates some important truths. இந்த சம்பவம், பரபாசை குறித்த இந்த சம்பவம் சில முக்கியமான சத்தியங்களை நமக்கு உதாரணப்படுத்துகிறது. நம்பர் 1, the story of Barabbas illustrates the failure, the miserable failure of leadership. தலைவர்கள் போல இல்லாமல் ரொம்ப மோசமாக தங்களுடைய பொறுப்பை செய்யாமல் கோலத்தனமாக மற்ற மோட்டிவில் நடந்துக்கிறத இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே பிலாத்து பெரிய ஒரு தலைவர். அந்த ஏரியாவுக்கே அவர் ராஜா மாதிரி. கிட்டத்தட்ட ராஜாவுக்கு இருக்கிற பவர் பிலாத்துக்கு இருக்குது அந்த ஏரியாவில். ராஜா தான் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கார், ரோம பேரரசன் தான். அவர் தான் நீதிமன்றம், அவர் தான் பிரதமர், அவர் தான் ஆளுநர், அவர் தான் எல்லாம். அவர் நினச்சா ஒரு மனுஷனை சிலுவைக்கு அனுப்பலாம், இல்லைன்னா விடுதலை ஆக்கலாம். அப்படிப்பட்ட பவரும் அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது இயேசு குற்றவாளியே கிடையாதுன்னு. பிலாத்துக்கு நல்லாவே தெரியுது. பிலாத்து முட்டாள் கிடையாது பாருங்கள், நல்லா விசாரிச்சிட்டாரு.
அவனுங்க யூத மத தலைவர்கள் இயேசுவை கொண்டு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, இவர் வந்து யூதருடைய ராஜான்னு தனியே சொல்லிக்கிறாரு, அதாவது உங்கள் பேரரசனுக்கே சேலஞ்சராக எழும்பிட்டாரு, அவரையே விரோதிக்கிற மாதிரி ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படிக்கிட்டு வரி கட்ட வேணான்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு வராரு. அதாவது இந்த ரோம ராஜாவுக்கு விரோதமாக இவர் எழும்புறாருன்ற குற்றச்சாட்டை தான் இயேசு மேலே வைக்கிறாங்க அவங்க அந்த யூத மத தலைவர்கள். பிலாத்து இயேசுவை விசாரிச்சுட்டு தீர்மானத்துக்கு வந்துட்டார், இவர் வந்து அப்படிப்பட்டவரே கிடையாது, இவர் ராஜான்னு சொல்கிறார், ஆனால் கொஞ்சம் வேறு விதமாக என்னமோ ராஜ்யம் அங்கேருந்து வந்தது, எங்கள் ராஜ்யத்தில் சத்தியம்தான் பெருசு என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காரு. பிலாத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு வந்து அந்த மாதிரி ஒரு ராஜாவே இல்லைன்றதை முடிவு பண்ணிட்டார். தன்னுடைய அந்த பேரரசனை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன்றும் அவர் எழும்பவில்லை. அவங்க சொல்கிற மாதிரி அப்படி ஒரு குற்றத்தை அவர் செய்யலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறார், அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்புகிறார், தேச துரோகி அப்படின்லாம் இயேசுவை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட குற்றவாளி இல்லைன்றதை பிலாத்து தீர்மானிச்சிட்டார். ஜீசஸ் இஸ் நாட் அ த்ரெட் டு த ரோமன் எம்பையர். ரோம அரசாங்கத்துக்கு இவர் ஒன்றும் ஒரு எந்த விதத்துலையும் அதை வந்து அவர் கவிழ்க்க ஒன்றும் வரலன்றதை பிலாத்துக்கு நல்லா தெரியுது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், பிலாத்து வந்து இயேசுவை விடுதலை ஆக்கியிருக்கணும். போ உன்னை இதெல்லாம் சும்மா அவருக்கு நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு விடுதலை ஆக்கியிருக்க வேண்டும். நீதி நியாயம்னு பார்த்தா அதுதான் செஞ்சுருக்கணும். அதை விட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்கன்றார். இது என்னது இது, ஏன் இப்படி செய்கிறாரு, ஜனங்கள்ட்ட அந்த சாய்ஸை கொடுத்துட்றாரு. ஏன் செய்கிறாருன்னா அவருக்கு தெரியும் இயேசுவை விடுதலை ஆக்கிட்டா ஒரு வேளை இவருடைய வேலை போயிடலாம், இவருடைய உயிரே போயிடலாம், இவருடைய எதிர்காலமே போயிடலான்ற ஒரு பயம் பிலாத்துக்கு. ஏன்னா இயேசு விடுதலை ஆகிட்டா இவனுங்க போய் என்னன்னு பண்ணுவானுங்க, யார் இந்த யூத மத தலைவர்கள் வந்து ரோமா பேரில் போய் போட்டு கொடுத்துருவான். என்னன்னு போய் போட்டு கொடுத்துருவான், நாங்கள் இவரை கொண்டு வந்தோம், தேச துரோகியை இவர்கிட்ட கொண்டு போனால் தேச துரோகியை விசாரித்து விடுதலை ஆக்கிட்டார். ரோம பேரரசனுக்கு விரோதமாக எழும்புற ஒரு ஆள் இவர்கிட்ட கொண்டு போனால் அவரை தண்டிக்காமல் விடுதலை ஆக்கிட்டார். அப்போ இவரை பாருங்கள், இவரை தேச துரோகியை விடுதலை ஆக்கினால் இவரும் தேச துரோகி தான் அப்படின்னு போய் போட்டு கொடுப்பான் பாருங்க ரோமாபுரியில் பேரரசன்ட்ட. இப்போ அந்த பேரரசனுடைய காதுக்கு போச்சுன்னா இவருடைய வேலை மட்டும் போயிடலான்றதில்ல, உயிரே போயிடலாம். அப்போது இதில் சில ஆபத்துகள் இருக்குது. அப்போ பிலாத்து வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாரு. வேலை போயிடலாம், பேரரசனுக்கு பிடிக்கலன்னா, நான் இந்த டீல் பண்ண விதம் பிடிக்கலன்னா, ஒரு பொட்டென்ஷியல் தேச துரோகியை நான் விடுதலை ஆக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு வேலை போயிடலாம், உயிரே போயிடலாம். அப்போ பேரரசனுடைய சப்போர்ட் இழந்துடக்கூடாது, யூத மத தலைவர்களுடைய சப்போர்ட் இழந்துடக்கூடாது. யூத மத தலைவர்களும் பிலாத்தும் வந்து எதிரிகள் தான் பாருங்கள். அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்காது ஆக்சுவலாக, ஆனாலும் ஒருத்தரோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப எதிர்த்துக்க மாட்டாங்க. அதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் யுவர் எனிமீஸ் க்ளோசர். நண்பர்களை க்ளோஸாக வச்சுக்கோ, எதிரியை இன்னுமே க்ளோஸாக வச்சுக்கோவான். இது என்னது கதையாக இருக்குது. பாயிண்ட் என்னன்னா, ஜாக்கிரதையாரு, எதிரி ஏற்கனவே எதிரியாக இருக்கிறான், அவனை இன்னும் பகைச்சிக்க இடம் கொடுக்காத, அவனையும் கொஞ்சம் கையில் போட்டு வச்சுக்கோ. அப்படியே கொஞ்சம் இது உலக ஸ்ட்ராட்டஜி இல்லையா, சில நேரத்தில் அது முக்கியம்தான் அது. அப்போது பிலாத்துக்கும் காய்பாவுக்கும் ஒரு நல்ல கோஆப்ரேஷன் இருந்ததுன்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள். ரெண்டு பேரும் ரொம்ப நாள் அவங்க போஸ்ட்டில் இருந்தாங்க. பொதுவாக அவங்க போஸ்ட்டில் இந்த பிலாத்துடைய போஸ்ட்டும் சரி, காய்பாவுடைய போஸ்ட்னது பிரதான ஆசாரியர். ஆக்சுவலாக பழைய பண்படி பிரதான ஆசாரியர் வாழ்நாள் பூரா இருக்கணும் பிரதான ஆசாரியராக. ஆனால் இவங்க ரோமர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு வருஷம் மாற்றின்னு இருப்பாங்களாம் பிரதான ஆசாரியரை. நீ இந்த வருஷம் இரு, அடுத்த வருஷம் வேறு யாராது. ஆனால் காய்பா மட்டும் ரொம்ப காலமாக இருந்தார், பிலாத்தும் ரொம்ப காலமாக ஆளுநராக இருக்கிறாரு. கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஃபயர்டு, அவங்க போஸ்ட்லேருந்து தூக்கப்படுறாங்க 36 AD. என்ன சொல்கிறாங்கன்னா, சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது. அப்போ பிலாத்து வந்து அந்த யூத மத தலைவர்களுடைய சப்போர்ட்டையும் இழக்க வேணான்னு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த யூத ஜனக்கூட்டத்தின் சப்போர்ட்டையும் இழந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. யூதர்கள் ஆள்றது லேசான காரியம் இல்லை. ரோமர்கள் பாருங்கள் உலகத்தையே ஆண்டார்கள், ஆனால் யூதர்கள்ட்ட அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது, எப்போ பார்த்தாலும் எதிர்ப்பு இருந்தது யூதர்கள்ட்ட. அப்போது பிலாத்துக்கு என்னன்னா, பேரரசனை சப்போர்ட் போயிடக்கூடாது, ராஜாவுடைய சப்போர்ட் போயிடக்கூடாது, யூத மத தலைவருடைய சப்போர்ட் போயிடக்கூடாது, ஜனக்கூட்டத்தின் சப்போர்ட் போயிடக்கூடாது, வேலை போயிடக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது. இதுக்காக தான் இப்படி நடந்து கொண்டார். என்ன பண்ணிட்டாரு, ஜனங்களை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்ட்டார். ஏன் ஜனங்களா சொல்லி இயேசுவை விடுதலை ஆக்கிட்டா ஜனங்கள் மேலே போட்டுடலாம், நான் டிசைட் பண்ணல அவங்க டிசைட் பண்ணாங்கன்னு என்னத்தையாவது சொல்லிடலாம். அவர் விடுதலை ஆக்கிட்டா அவர் மேலே சந்தேகம் வந்துடலாம்.
அப்போ பிலாத்து இப்படி நடந்து கொண்ட விதம் வந்து அவருடைய மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம். வேலை போயிடுமா, உயிர் போயிடுமா, பேரரசன்ட்ட பேர் போயிடுமா, செல்ஃப் ப்ரிசர்வேஷன், தன்னை காப்பாற்றிக்கணும், தன் உயிரை காப்பாற்றிக்கணும், தன் வேலையை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இங்கே அவர் செயல்படுகிறார். நீதி நியாயம்லாம் அவருக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. அதெல்லாம் ரெண்டாவது. ப்ராக்டிக்கலாக வேலையை காப்பாற்றிக்கணும், நீதி நியாயம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இங்கே தம்மையை நிரூபிக்கிறார். சொல்லப்போனால் கோலத்தனமாக நடந்துக்கிறார். ஜனங்களை பார்த்து நீ டிசைட் பண்ணிக்கோ, அப்புறம் கை கழுவி எனக்கு இதில் பொறுப்பு இல்லை போ, இந்த ரத்தப்பள்ளி இவருடைய ரத்தப்பள்ளி ஏன் மேலே வராது. அது எப்படி வராது? இவர் தான் தலைவர், அங்கே கை கழுவிட்டா போதுமா? இவர் தான் முடிவெடுக்க வேண்டிய ஆள். இவர் சொல்லாமல் இயேசு சிலுவைக்கு போக முடியாது. கோலத்தனமாக நடந்துக்கிறார். ஒரு விதத்தில் அவரை பாராட்டணும். ஏன்னா இயேசுவை எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு பார்க்குறாரு. நீங்கள் வாசித்து பாருங்களேன், எப்படியாவது இயேசுவை விடுதலை ஆக்கிடணும்னு பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது ஃபஸ்ட்லேருந்து இவன் சொல்கிற மாதிரி இவர் கிடையவே கிடையாது. அதுவும் தன்னுடைய மனைவி வேற ஒரு சொப்பனம் பார்த்துருச்சு. வேறு சுவிசேஷங்களில் சொல்லப்படுது, மனைவிக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு பாருங்க. மனைவி வந்து இயேசுவை சொப்பனத்தில் பார்த்துருச்சு, சொல்லி அனுப்புது இவர்கிட்ட, இந்த மனுஷனோட ஒன்றும் வச்சுக்காதீங்க, இவர் வந்து எந்த தப்பையும் செய்யலை, இவர் அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி மனைவி சொல்லி அனுப்புது. ஆகவே சொப்பனத்தில் பார்த்துருச்சு. ஆகவே இதெல்லாம் நினச்சி தான், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிலாத்து வந்து இங்கே இயேசு எப்படியாவது விடுதலை ஆக்கிட பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக பிலாத்து வந்து டசன்ட் கேர், அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ரொம்ப பயங்கரமான காரியங்களை செஞ்ச ஆள் பிலாத்தை வந்து நீங்கள் அவரை பற்றி வாசித்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பயங்கர கொடூரமான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு மனுஷன் செத்தா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எப்படியாவது இயேசு ஏன் விடுதலை ஆக்கினா மனைவி சொல்லி அமிச்சிட்டாங்க, இவரோட ஒன்றும் வச்சுக்காதீங்க, சொப்பனத்தில் பார்த்துட்டேன், பயம் இதாகிடுமோன்னு ட்ரை பண்ணுறாரு. 3 தடவை க்ரௌடுக்கிட்ட கேட்டு பார்க்குறாரு, அவங்க மசிய மாட்டுறாங்க, இவரை தான் சிலுவையில் அறையணுன்றாங்க. நான் நினைக்கிறேன் பிலாத்து வந்து அந்த க்ரௌடுக்கிட்ட கேட்டப்போ கூட அது ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்ட்ராட்டஜின்னு யோசித்து தான் கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் என்ன யோசித்திருப்பார், க்ரௌடுக்கு நல்ல ஒரு சாய்ஸை கொடுத்தா, ஒரு கொலைகாரனா இயேசுவான்னு சாய்ஸை கொடுத்தா இயேசுவை தான் விடுதலை ஆக்க சொல்லுவாங்கன்னு நினச்சிருப்பார் பிலாத்து, இல்லையா? சில நேரம் என் பிள்ளைகள்கிட்ட கூட நான் சாய்ஸ் கொடுப்பேன், உனக்கு இது வேணுமா அல்லது இது வேணுமா? சொல்கிற விதத்துலேயே நமக்கு வந்து என்ன பண்ணிடுறோம், அவங்கள்ட்ட தான் சாய்ஸை கொடுக்குறோம், ஆனால் அவங்கள இதை தான் சூஸ் பண்ண வச்சிடுறோம், இல்லையா? ஏன்னா நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணி சொல்கிறோம், இல்லையா? சாய்ஸை கொடு, ஆனால் இதை தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி சாய்ஸை கொடுப்போம் சில நேரம். பிலாத்தும் அப்படி தான் யோசித்திருப்பார் இங்கே. ஏன்னா அவர் கொடுக்குற சாய்ஸ் என்ன, உனக்கு வந்து பராபாஸ் வேணுமா கொலைகாரன், அல்லது இந்த இயேசு வேணுமா, அற்புதமாக போதிக்கக்கூடியவர், உங்கள் மத்தியில் அற்புதமான போதனைகளையும் அற்புதங்களையும் செய்தவர், நல்ல பேரை வாங்கினவர், யாரை வேணும்னு இப்படி ஒரு சாய்ஸை க்ரௌடுக்கு கொடுத்தா நிச்சயமாக இயேசுவை தான் விடுதலை ஆக்கணும்னு அவங்க விரும்புவாங்கன்னு நினச்சி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அவன் திரும்ப திரும்ப பராபாஸ் தான் வேணுன்றான். அப்பவும் சொல்கிறார், எப்பா இவரை வச்சு என்ன பண்ணுறது, இவர் என்ன தப்பு செஞ்சார், இயேசுக்காக அவர் தான் அதிகமாக பேசுகிறாரு. ஆனாலும் கடைசியில் அந்த க்ரௌடினுடைய ப்ரெஷருக்கு மடிந்து போகிறார். அப்போது இங்கே வந்து பைலட் ஃபெயில்ஸ் மிசரபிளி. பிலாத்து வந்து பயத்தினால கோலத்தனமாக நடந்து கொள்கிறாரு இங்கே. அது மட்டும் இல்லை, யூத மத தலைவர்களும் பயங்கரமான அவங்க தலைவர்கள் மாதிரியே நடந்துக்கல பாருங்கள். அவங்களுடைய மோட்டிவ்ஸ் பாருங்கள். யூத மத தலைவர்கள் 9ஆம் வசனம் சொல்லுது, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இயேசுவை ஏன் பிலாத்துக்கிட்ட வந்து போட்டு கொடுத்தாங்க? பொறாமை. யூத மத தலைவர்களுக்கு இயேசு கிட்ட என்னங்க பிரச்சனை? பொறாமைங்க. இயேசுடைய ஊழியத்தின் வெற்றி அவங்களுக்கு பிடிக்கல. இயேசுடைய ஊழியத்தின் வெற்றியை பார்க்க பொறாமை. ஜனக்கூட்டம்லாம் அவர்கிட்ட போகிறத பார்க்க பொறாமை, வெறுப்பு. அந்த பொறாமைக்கு பின்னால் பயமும் இருக்குது. எப்போவுமே பொறாமைக்கு பின்னால் பயமும் இன்செக்யூரிட்டியும் இருக்கும். ஏன் பொறாமை? ஏன்னா கூட்டம்லாம் இயேசுக்கிட்ட போகுது, அப்போ இங்கே இருக்கிறோம், அங்கே போயிட்டா அப்புறம் இங்கே யார் இருப்பா அப்படின்ற ஒரு பயம். இந்த யூத மத தலைவர்கள்லாம் இயேசு வர்றதுக்கு முன்னால் அவங்க தான் பெரிய ஆட்களாக இருந்தாங்க பாருங்கள். இயேசு வந்த பிறகு எல்லாம் கூட்டமாக அங்கே போகுது, அவருக்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இவனுங்களுக்கு பிடிக்கல. அவர் வேறு இவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறாரு. இவன் மாய்மாலக்காரன்றதை எடுத்து உலகத்துக்கே சொல்லிடுறாரு. வேறு உண்மையான ஒரு வழியை போதிக்கிறார் அவர். அவருக்கு ஈக்குவலாக ஒன்றும் பண்ணவே முடியல, போதிக்கவும் முடியல, அற்புதத்தை செய்யவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அதனால் பொறாமை.
நமக்கு இருக்கிறதெல்லாம் அங்கே போயிடுமோ, இருக்கிற ஜனம்லாம் அங்கே போயிடுமோ, நம்ம கடைசியில் ஒன்றுமே இருக்காதோன்ற ஒரு பயத்தினால தான் பொறாமையே வருது. எப்போவுமே பொறாமைக்கு பின்னால் பயம் இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்கும். பொறாமைப்படுறவங்க அப்படியே அவங்க வந்து செக்யூராகவே இல்லை. அப்போ இது யூத மத தலைவர் பெரிய பெரிய ஆட்கள், ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? பொறாமை இருக்குது, வெறுப்பு இருக்குது, பயம் இருக்குது. அவங்களும் மிசரபிளாக ஃபெயில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஜனங்களை தூண்டி விடுறாங்க பாருங்க. 11ஆம் வசனத்தில் பரபாசை தங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். இவன் தூண்டி விடுறான். ஒரு லீடருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே தலைவர்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறபடி ஜனங்க நடந்துப்பாங்க. சில நேரம் என்னமோ தெரில, அது அந்த மாஸ் க்ரௌட் வந்து அந்த ஒரு தலைவரை கூட அப்படியே ஃபாலோ பண்ணிவிடும் பாருங்கள். அப்படிப்பட்ட பவர் இருக்குது. ஆகவே தலைவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், அந்த பவர் அப்படியே தப்பாக பயன்படுத்தி பரபாசை விடுதலை ஆக்கும்ன்ட்டு இயேசுவை சிலுவையில் அறையும்னு அந்த க்ரௌட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்றாங்க இந்த யூத மத தலைவர்கள். இப்போ அவங்களும் இங்கே தலைவர் போலவே நடந்துக்கவில்லை. சரி, கூட்டம் எப்படி? ஜனக்கூட்டம் எப்படி? தலைவர்கள் தான் இவ்வளோ மோசம்னு பார்த்தா ஜனக்கூட்டம் வந்து ரொம்ப பெட்டரா? இங்கே ரெண்டாவது இந்த கதையில் பரபாசை குறித்த இந்த சம்பவம் ஜனக்கூட்டங்களை எப்படி நம்ப முடியாது, அவங்க எப்படி நடந்துக்காங்கன்னு சொல்லவே முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம் இது. இட் illustrates how unpredictable and how undependable crowds are. மெஜாரிட்டி ஆர். சிலர் என்னன்னா மெஜாரிட்டிகிட்ட விட்டால் அவங்க கரெக்டான முடிவு எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம். ஒரு ஜனக்கூட்டம் இருந்தால் எதுவும் பெருசாக தப்பு நடக்காது அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருக்குல்ல. பொதுவாக அது உண்மை தான். ஒரு ஜனக்கூட்டம் தான். இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா தனியாக இருக்குதுன்னா, ஒரு மாதிரி இருட்டாக இருக்குதுன்னா அங்கே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இடத்துல ஒரு 10, 20, 30, 100 பேர் இருந்தாங்கன்னா அங்கே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. உண்மை தான், பொதுவாக அது உண்மை. ஆனால் எப்போவுமே கிடையாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனையோ முறை கூட்டமாக பாவம் செய்திருக்கிறாங்க, கூட்டமாக அக்கிரமம் செய்திருக்காங்க. இது அப்படிப்பட்ட ஒரு உதாரணம். இங்கே ஒரு பெரிய ஜனக்கூட்டமே அங்கே நின்றுக்கிட்டு பரபாசை விடுதலை ஆக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும்னு வெறித்தனமாக கத்திக்கிட்டு இருக்கு. ஆமாம், உண்மை. பிரதான ஆசாரியர்கள் அவங்கள தூண்டி விடுறான், நீ கத்து அப்படின்னு. அதுக்கு சில காரணம்லாம் இருக்குது பாருங்கள். அந்த கூட்டத்தை ஒருவேளை அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது பஸ்கா பண்டிகை இருக்கிறதுனால அங்கே ஒரு வழக்கம் ஏற்கனவே இருக்குது. என்ன வழக்கம்? பிலாத்து வந்து ஒரு கைதியை விடுதலை ஆக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எதிர்பார்த்து ஒரு கூட்டம் வந்திருக்கலாம். பரபாசை போன்ற மற்ற கைதிகள் கூட இருந்திருக்கலாம். எப்படியும் அன்றைக்கி வந்து 3 சிலுவை பிளான் பண்ணிட்டாங்க ரோமர்கள், இல்லையா? 3 பேர் அறையணுன்னு பிளான் இருக்கிறது போல தான் தெரியுது. அப்போது யாராவது ஒருத்தர் விடுதலை ஆக்கலான்ற ஒரு அங்கே ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை அந்த பரபாஸ் போன்ற ஆளுகள் புரட்சியாளர்கள், அவன் பரபாஸ் வந்து புரட்சியாளர் பாருங்க. அவன் போய் ரோமர்களில் சண்டை போட்டு யூத தேசத்துக்காக சண்டை போடுறவன், ரோமர்களில் போய் கொன்னவன். அப்போ அவனையோ அல்லது அவனை போல் மற்றவளை விடுதலை ஆக்கணும்னு கேட்குறதுக்கே ஒரு க்ரௌட் அங்கே வந்திருக்கலாம். அப்போ ஏற்கனவே பரபாஸ் அல்லது பரபாசை போன்ற மற்ற புரட்சியாளர்களுக்கு ஒரு சப்போர்ட் அங்கே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு க்ரௌட் இருந்திருக்கலாம். ஆகவே அவங்கள பரபாசை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்கள க்ரௌடை திரட்டிடலாம் ஈஸியான்றாங்க. எப்படி வந்து அந்த க்ரௌடை வந்து பரபாசை விடுதலை ஆக்கணும் எப்படி திரட்டினாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பரபாஸ் சப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க, அல்லது அந்த யூத புரட்சியினுடைய அந்த சப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. ரோமர்களை எதிர்த்து அந்த புரட்சி இது பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வேண்டிய சப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அவங்கள திரட்டி விடுறது ஈஸியாக திரட்டியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, என்ன சொன்னாலும் சரி, பரபாசை விடுதலை ஆக்குன்னு சொல்கிறது ஒன்று, தப்பே செய்யாத ஆளை சிலுவையில் அறையும்னு சொல்கிறது எப்படிங்க? இது ரொம்ப ஓவராக இல்லை? சரி, ஏதோ பரபாஸ் அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க சார்பில் போய் ரோமரில் சண்டை போட்டான், ஏதோ சில ரோமர் ராணுவர்களில் கொன்னான் அப்படின்னு பிடிக்குது, அதனால் அவரை விடுதலை ஆக்குன்னு சொன்னாங்கன்றதை ஒத்துக்கிறேன் நான். தப்பே செய்யாத இயேசு, அவங்களுக்கு இயேசுவை தெரியும் பாருங்க. இயேசு அதுக்குள்ளே ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் என்ன மாதிரி போதிப்பாருன்னு தெரியும், என்ன மாதிரி அற்புதங்களை செய்தாருன்னு ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு. அவருக்கு இருந்த அந்த பேரும் அந்த ஒரு புகழும் அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அங்கே நிற்கிறார் அவர், அவரை பற்றி சொல்கிறாங்க, அவரை சிலுவையில் அறையும். ஆமாம், அந்த பிரதான ஆசாரியர்கள் தூண்டி விடுறானுங்க. ஆனால் இவங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? ஜன கூட்டத்துக்கு எங்கே அறிவு போச்சு? அவங்க சிந்திச்சிருக்க வேண்டாமா? எல்லாம் ஒன்றா சேர்ந்து தப்பு செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க. ஒரு கொலைகாரன், எந்த தப்பும் செய்யாத இயேசு, எந்த தப்பு செய்யாத இயேசுவை சிலுவையில் அறையன்ட்டு கொலைகாரனை விடுதலை ஆக்குன்றாங்க. ஒரு அன்பின் புரட்சியை கொண்டு வருகிறவர் இங்கே வந்து வன்முறையை கொண்டு புரட்சி செய்கிறவன்.
இவர் வேண்டான்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இவரை சிலுவையில் அறைங்கன்ட்டு இவரை விடுதலை ஆக்குன்றாங்க. எப்படி இருக்குது ஜனக்கூட்டம்? கரெக்டான முடிவு எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே பிலாத்தை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. தப்பாக அப்படியே கம்ப்ளீட்டாக தலையில் அவர் எதிர்பார்க்கறதுக்கு தலையில் போது பாருங்க. ஏன் பைபிள் விளக்கம் சொல்லுது அதுக்கு? ஏன் கூட்டம் கூட்டமாக தப்பு செய்கிறாங்கன்னா, கூட்டம் கூட்டமாக தவறான காரியங்களை விரும்புகிறார்கள். ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஜனங்கள் உள்ளத்துக்குள்ள பாவம் இருக்குது. யோவான் 3:19 சொல்லுது பாருங்கள், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது இயேசு என்ற ஒளி உலகத்துள்ள வந்தது. இயேசுவை வரவேற்று அரவணைப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஒளியாகிய இயேசுவை சிலுவையில் அறையோன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒளி பிடிக்கல, இருட்டு பிடிக்குது. காக்ரோச்சுங்கெல்லாம் லைட்டை போட்டால் போயிடும்ல, இருட்டில் அப்படியே அதுங்க பார்ட்டி தான். அந்த மாதிரி இயேசு வந்தால் அந்த இடமே ஒளியாயிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, சிலருக்கு ஒளி பிடிக்கல. சில நேரம் நிறைய பேருக்கே ஒளி பிடிக்கல. இருளே இருக்கட்டும், இந்த வன்முறையே இருக்கட்டும்ன்றாங்க, இந்த யுத்தம் போர் இருக்கட்டும், இந்த கொலை இருக்கட்டும், ஊழல் இருக்கட்டும், நமக்கு வேறு விதமான உலகம் வேண்டான்னு இருக்கிறாங்க சிலர். நேர்மை வேண்டாம், சமாதானம் வேண்டாம், அன்பு வேண்டாம், ஊழலே இருக்கட்டும், யுத்தமே இருக்கட்டும், இப்படியே கிடக்கட்டும், நீதி வேண்டாம், பாவமே இருக்கட்டும்ன்றான். வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அதுதான் அவங்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. ஏன் கடவுள் இந்த உலகத்தை ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார்னா, அவர் எவ்வளோ ஒளியை அனுப்பியிருக்கிறார், ஒளியை காண்பித்திருக்கிறார். ஆனால் உலகம் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பி இருக்கிறது. விரும்பி தப்பு செய்கிறாங்க கூட்டம் கூட்டமாக. இது ஒரு முக்கியமான பிரின்சிபல் பாருங்கள். ஏன்னா நாம் பொதுவாக நம்ம நினைக்கிறது கூட்டம் கூட்டமாக தப்பு பெருசாக நடக்காது. இல்லை கூட்டம் கூட்டமாக நம்ம ஏங்க தெரியாதா, நமக்கு நியூஸில் தான் பார்க்குறோமே, 5 பேர் கூட்டமாக 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை அடித்து சாகடிக்கிறாங்க. 5 பேரோ 10 பேரோ ஒன்றா சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் 2 பேர் உருப்படியாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஒருத்தன் கூட உருப்படி இல்லை. 5 பேர் 10 பேர் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கூட்டங்கள். நான் சொல்கிறது இப்போ ஜெர்மனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூத இனத்தையே அழிக்கணும்னு பார்க்குறான் ஹிட்லர். ஹாலோகாஸ்ட்னு வாங்க இல்லையா, அதான் முதல்ல யூதர்கள் கடையில் வாங்கக்கூடாதுன்றான். ஜனங்க ஒத்துழைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆயிடுச்சு, ஜெர்மனியில் யூதர்கள் பாருங்கள், மற்ற இடங்கள்லாம் இருந்து யூதர்கள் பாருங்கள் உலகம் முழுக்க செட்டில் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு தேசமே கிடையாது. 2000 வருஷமாக அவங்களுக்கு ஒரு தேசமே இல்லை. ரோமர்கள் என்னைக்கு எருசலேம் வந்து விரட்டினாங்களோ 70 AD அன்னிலிருந்து 1948 வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தேசம் கிடையாது. அப்போ எல்லா இடத்தையும் செட்டில் இருக்காங்க. ஆனால் எப்போவுமே அவங்க எங்கே போனாலும் செழிப்பாங்க. ஏன் ஆபிரகாமின் பிள்ளைகளாச்சே. அப்போ ஜெர்மனிலையும் அவன் செழிக்கிறான், பெரிய பெரிய ஆட்கள் ஆகிறாங்க. அங்கே இருக்கிற ஆட்களுக்கு பொறாமை ஆகிடுது சிலருக்கு. எங்கேருந்தோ ஒருத்தன் இவன் நம்மளோட பெரிய ஆட்கள் ஆகிட்டான் அப்படின்ட்டு. இப்போ ஹிட்லருக்கெலாம் அப்படியே ஒரு பொறாமை, ஒரு இது இருக்குது பாருங்கள். அப்போ அவன் கடையிலேருந்து வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போகிறான். அவனை வீட்டிலேருந்து தரன்னு இழுத்துக்கிட்டு ஒரு சேரி மாதிரி ஒரு இடத்துல போய் கொண்டு போட்டு, இவங்களாம் பெரிய ஆளுங்க, பெரிய டாக்டர்ஸு, பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய ஆளுங்க, சொந்த வீடு, ஜெர்மனியில் பெரிய பெரிய அரண்மனைகளை வைத்து கொண்டிருந்த ஆட்களை தரன்னு இழுத்து கொண்டு அவங்களெல்லாம் ஒரு சேரியில் சேர்த்து இங்கே கடை அப்படின்றான். இதை நடக்கும்போது எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிலர்லாம் நான் நினைக்கிறேன் பரவாயில்ல நடக்கட்டும்னு விட்டுருப்பாங்க. அதான் இவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணாங்களே, இப்போ பாடுபடட்டும். ஆனால் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் தடுத்து நிறுத்துறதுக்கு பயம். ஏன்னா இவங்க எதிர்த்தா இவனை காலி பண்ணுவான். ஹிட்லர் அந்த மாதிரி ஆள். அப்போ ஹிட்லர் மேலே பெரிய பழி இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா ஜனங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அதான் ஒருத்தர் சொன்னார், சைலன்ஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் ஈவில். தீமை நடக்கிறப்ப சும்மா இருக்கிறதே தீமை தான். என்றைக்கோ நடந்த ஹிட்லர் கதையை சொல்ல அதை விடுங்க. சமீபத்தில் நமக்கு தெரியும் 1000 பேர் 2 பெண்களை தரன்னு தெருவில்
அவமானப்படுத்தி நடக்க வச்சு ஊருக்கு முன்னால் போய் இல்லாத அக்கிரமம் அவங்களுக்கு செஞ்சு வாழ்க்கையை கெடுக்கிறானுங்க. 1000 பேர், இது 1000 பேர் ஒன்றா செஞ்ச ஒரு காரியம். அந்த 1000ல் ஒரு 500 உருப்படியாக இருந்தால் தடுத்துருக்கலாமே, 500ன்னா ஒரு 300 உருப்படியாக இருந்தால் தடுத்துருக்கலாமே. 1000 பேரும் செஞ்சு அந்த அக்கிரமத்தை செய்கிறாங்க. ஜனக்கூட்டம் தப்பு செய்யாதுன்னு நினச்சா நாம் முட்டாளாயிடுவோம். ஏதோ ஒரு மெஜாரிட்டி என்னத்தையோ நம்புது, ஏதோ ஒரு விதமாக நம்புகிறாங்க, ஒரு விதமாக செய்கிறாங்க, அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டா அது எப்போவுமே அது கரெக்டாக வராது. எனக்கு புரியுது, மெஜாரிட்டி வழக்கமாக கரெக்டாக தான் எடுப்பாங்க, முடிவு எடுப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் டெமோக்ரஸியே இருக்குது. இன்றைக்கி ஏன் நமக்கு ஒரு டெமோக்ரஸின்னு இருக்குது, ஜனநாயகன் இருக்குது. எப்போ மெஜாரிட்டியே நீ முடிவு எடுக்க விட்டால் அது வழக்கமாக கரெக்டாக தான் போவோம். கரெக்டு தான், வழக்கமாக கரெக்டாக தான் போவோம். ஆனால் எப்போவுமே கரெக்டாக போவோம்னு கிடையாது. ஏன்னா சில நேரம் மெஜாரிட்டியே மைனாரிட்டியை போட்டு நசுக்கணும்னு பார்ப்பாங்க. இது ஒரு முக்கியமான பிரின்சிபல் பாருங்கள். இது இந்த 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 சம்பவத்தில் அதை நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டம் வெறித்தனமாக இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சொல்லுது. எங்கே போச்சு அவங்களுக்கு அறிவு? எங்கே போச்சு அவங்களுக்கு ஒரு உள்ளம்? கல்லை போல ஒரு உள்ளமா? இந்த பிரின்சிபல் முக்கியமான பிரின்சிபல். ஏன் இதை சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ வட்டாரங்களில் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் இப்படி நம்புகிறாங்க, முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் இதை சொல்கிறாங்க, முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்றதுனால இது ரைட் ஆகிடாது, அது சரியாயிடாது. பைபிளில் உதாரணம் இருக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டாடுறாரு, கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போக நடத்திக்கிட்டு இருக்கார் வனாந்தரத்தில். அந்த தேசமே, அந்த முழு தேசம், 2 பேரை தவிர முழு தேசமும் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. இது கானான் தேசத்துக்குள்ள எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? அற்புதம் அடையாளம் செஞ்சு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறாரு, மன்னாவை வானத்திலேருந்து வரவழைக்கிறாரு, கண்மலையிலேருந்து தண்ணீர் கொடுக்குறாரு. எவ்வளோ அற்புதம், அற்புதத்துக்கு மேலே அற்புதம் எல்லாம் பண்ணி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன்னா, அந்த முழு தேசமே, மெஜாரிட்டி விடுங்க, எல்லாருமே, 2 பேரை தவிர எல்லாருமே நம்பலை. அங்கே அந்த கானான் தேசத்துக்குள்ளே, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே ராட்சதர்கள் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம போய் சுதந்திரித்து கொள்ளவே முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நடக்கவே முடியாதுன்னு முறுமுறுக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவிசுவாசத்தை பேசுகிறாங்க, திரும்ப திரும்ப தேவனை சோதிக்கிறார்கள். தேவன் என்ன பண்ணார்? சரி, முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்காங்க, 2 பேர் தவிர எல்லாம் இப்படி தான் இருக்காங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கெலாம் ஒரு எக்ஸாம் வச்சிங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டை தப்பு சொல்ல மாட்டாங்க, டீச்சரை தான் கூப்பிட்டு நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னுவாங்க. நீ என்னத்தை சொல்லி கொடுத்த? எல்லாருமே ஃபெயில் எக்ஸாமில். நீ என்னத்தை எக்ஸாம் வச்ச? எல்லாருமே ஃபெயில். அப்போ சிலராவது பாஸ் ஆகணும். சொல்லப்போனால் சிலர் நல்ல மார்க்கு எடுக்கணும். ஏன்னா என்ன அபிப்பிராயம்? ஏன்னா எல்லாரும் ஃபெயில்னா அது ஸ்டூடெண்ட் ஃபால்ட்டு கிடையாது அப்படின்ட்டு மார்க்கே ஏற்றிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், கடவுள் அப்படி இல்லை. மெஜாரிட்டியாவது இதாவதுன்னு வேறு அவர். நீ நம்பலைன்னா போக முடியாது. முழு தேசமே நம்பலையா? முழு தேசமே போக முடியாது, வனாந்தரத்திலே கடைன்ட்டார். நம்புகிற 2 பேரை மட்டும்தான் நான் கொண்டு போவேன், மீதி எல்லாரும் இங்கே கடை. கடவுளுக்கு மெஜாரிட்டி சப்போர்ட்டும் தேவையில்ல. மெஜாரிட்டி என்ன நினைக்கிறாங்கன்னு முக்கியமும் கிடையாது அவருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறதில்லை. இது மனித லெவலில் நம்ம அப்படி சிந்திப்போம். 3/4 பேர் இப்படி இருக்காங்கல்ல, ஜாகிரதையாக இருக்கணும் பாருங்கள். 3/4 பேர் இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு காரியத்தை ரைட்டு ஓகேன்னு நினச்சிட்டிங்கன்னா ஆபத்துங்க. பைபிள் எத்தனை உதாரணங்கள் இருக்குது. நோவாவின் காலத்தில் உலகமே அக்கிரமக்காரர்களாக இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணார்? தேவன் உலகத்தையே அழித்தார், நோவான் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றிட்டார். சோதோம் பட்டணம் முழுவதும் அக்கிரமக்காரர்களால் நிறைந்திருந்தது. ஆபிரகாமின் குடும்பத்தாராகிய அந்த நீதிமான்களை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டு அந்த பட்டணமே அழிஞ்சு போச்சு. வாலிபர்களை பார்த்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள பேச்சு நடக்கும், எல்லாரும் பண்ணுறாங்க, ஓகே தானே, ஜாகிரதையாக இருங்க. எல்லாரும் பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அதற்கு வேண்டிய தண்டனையை அனுபவிப்பார்கள். இதெல்லாம் முட்டாள்தனமாக வாழ்க்கையை அழிச்சிக்கூடாது, வாழ்க்கையை நாசமாக்கக்கூடாதுங்க. உலகம் அப்படி பேசும், எல்லாரும் தானே அதை பார்க்குறாங்க, எல்லாரும் தானே அதை செய்கிறாங்க, எல்லாரும் தானே அந்த வழியில் போகிறாங்க, எல்லாரும் தானே இப்போல்லாம் உலகம் மாறிடுச்சு, எல்லாரும் தானே இப்படி இருக்காங்க. எல்லாம் அப்படி இருந்தால் கூட அது கிடையாதுங்க முக்கியம். எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கிடையாது. எது ரைட்டு, எது ராங்கு, எது சரி, எது தவறு, எது நீதி, எது அநீதி, எது கடவுளுடைய சித்தம், எது கடவுளுடைய சித்தம் அல்ல, எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுக்கு பிரியமானது அல்லன்றதை பார்க்கணும். எது கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்து போகுது, எது அவருடைய வார்த்தையோடு ஒத்து போகலை. அப்போ இது ஒரு முக்கியமான லெசன் அந்த விதத்தில் பாருங்கள். சும்மா மெஜாரிட்டியை நம்பி போகக்கூடாது.
கிறிஸ்தவ வட்டாரங்களையும் சரி, உலகத்திலையும் சரி, நாம் நம்ம மனதை பயன்படுத்தி வசனத்தின் அடிப்படையில் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். சரி, மூணாவது, திஸ் இஸ் an illustration. The story of Barabbas is an illustration of how the devil works in and through people. இதை சொல்கிறதுக்கு முன்னால், அல்லது இதோடு சேர்த்து சொல்கிறேன், இங்கே எல்லாருமே பாவம் செஞ்சிட்டாங்க. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, பிலாத்து பாவம் செய்கிறாரு, இயேசுவை தப்பாக நடத்துகிறாரு. காய்பா, யூத மத தலைவர்கள், அவங்க பாவம் செய்கிறாங்க. ஜன கூட்டமும் பாவம் செய்து, எல்லாரும் யார் தான் பாவம் செய்யலை? இயேசு ஒருத்தர் தான் பாவம் இல்லாமல் இருக்கிறாருங்க. மற்ற எல்லாமே குற்றவாளி. ஆனால் எல்லாரும் இயேசு தான் குற்றவாளின்றாங்க கடைசியில். இதில் என்னன்னா, எல்லாருமே பாவம் செய்தார்கள், ஆனால் எல்லாரும் செய்த பாவம் ஒரே லெவலும் கிடையாது. ஆகவே எல்லாரும் தண்டிக்கப்படுற லெவலும் ஒரே லெவல் கிடையாது. அவங்க லெவலுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் அல்லது படுவார்கள். இதை ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அது புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அதாவது இயேசுவே பிலாத்துக்கிட்ட சொல்கிறார் இல்லையா, யோவான் 19:11 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கிறப்போ பிலாத்துக்கு கோவம் வருது. ஏன்னா பேசாமல் நின்றுட்டு இருக்கார் இயேசு. ஏன் பேசாமல் இருக்கிறீர் அப்படின்றார் பிலாத்து. எனக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியாதா? நினச்சா சிலுவைக்கு அனுப்ப முடியும், நினச்சா விடுதலை ஆக்க முடியும், பேசு அப்படின்றாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு யோவான் 19:11, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அங்கேருந்து கொடுக்கப்படலைன்னா உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்ட்டு அடுத்த லைன், ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. என்ன சொல்கிறாரு? பிலாத்து, செய், என்னை சிலுவைக்கு அனுப்பு, நீ செய்கிறது பாவம்தான். ஆனால் உன்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தான் பாரு, அவன் தான் உன்னை விட அதிக பாவம் செஞ்சிட்டான். யார் ஒப்பு கொடுத்தது? பிலாத்துக்கிட்ட காய்பா, அந்த பிரதான ஆசாரியன், அந்த யூத மத தலைவர்கள் தான் இயேசு பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து. அப்போ பிலாத்து பாவம் செய்கிறாரு, ஆனால் அவரை விட பாவம் செய்தது யார்? இந்த யூத மத தலைவர்கள், காய்பா. அவங்கள விட பாவம் செய்தது யார்? யூதாஸ் தான் இயேசுவை இவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைச்சது, காட்டி கொடுத்தது. யூதாஸை விட பாவம் செய்தது யார்? பிசாசு தான் யூதாஸினுடைய உள்ளத்துக்குள்ள அந்த ஐடியாவே போட்டது. இயேசுக்கு துரோகம் செய்யும்படி அந்த ஐடியாவை யூதாஸ் உள்ளத்துக்குள்ள போட்டது பிசாசு இதுக்கு பின்னால் இருக்கிறான். This story is an illustration of how the devil works in and through human beings. மனிதர்கள் மூலமாய் பிசாசு எவ்வளோ பயங்கர மோசமாக வேலை செய்கிறான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். யூதாஸ் மூலமாக வேலை செய்கிறான், அந்த காய்பா அந்த யூத மத தலைவர்கள் மூலமாக வேலை செய்கிறான், பிலாத்தின் மூலமாக வேலை செய்கிறான், அந்த கூட்டத்தின் மூலமாக வேலை செய்கிறான். இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா இது பிசாசு இதில் இன்வால்வ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது வெறும் இவங்க மட்டும்தான், மனிதர்கள் மட்டும்தான் சதி பண்ணி செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, பிசாசு இன்வால்வ்டாக இருக்கிறான் பாருங்க. ஆகவே தண்டனைன்னு வர்றப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஏதேன் தோட்டத்தில் கூட மனுஷனுக்கு தண்டனை கிடைக்குது, அதை விட பிசாசுக்கு தான் தண்டனை கிடைக்குது. ஏன்னா அவன் தான் பாவத்துக்குள்ளே சோதிக்கிறான். பாவத்தில் விழுறதுக்கு மனுஷனை சோதித்தவன் அவன் தான். இப்போ பிசாசு எப்படி செயல்படுறான்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள். பிசாசு எப்படி செயல்படுறான்? பிசாசு எப்போவுமே இது ஒரு 2 இந்த கொம்பை வச்சுக்கிட்டு அப்படியே பயமுறுத்துற மாதிரி வருவான்னு கிடையாது. எப்படி செயல்படுறான்? இப்படி தான் செயல்படுறான். எப்படி செயல்படுறான்? இயேசுனுடைய ஊழியம் வெற்றிகரமாக ஆரம்பிக்குது, சூப்பராக போயிட்டுருக்கப்போ ஒரு பக்கம் எல்லாம் ஜனங்களும் அவரை விரும்புகிறாங்க, நிறைய அவருக்கு ஒரு சப்போர்ட்டு ஏறிட்டே போகிற நேரத்தில் அந்த யூத மத தலைவர்களுக்குள்ள ஒரு பொறாமை. அது பிசாசுனுடைய செயல். பொறாமை பாருங்கள், அப்படி பார்க்குறதே இல்லை பொதுவாக. நம்ம பொறாமையை பிசாசின் செயல்னு பார்த்தா நம்ம அந்த பொறாமையை எதிர்ப்போம், கரெக்ட் தானே? ஆனால் நம்ம பொறாமை பிசாசின் செயல்னு நினைக்காததுனால பரவாயில்ல, அதை வச்சுக்கிட்டு அதுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருப்போம், அதை வளர்த்துக்கிட்டு. பொறாமை பிசாசினுடைய செயல். இயேசுடைய ஊழிய வெற்றியை பார்த்து அந்த யூத மத தலைவர்களுக்குள்ள பொறாமை பிசாசின் மூலமாக வருது. அதை அவங்க அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பகையாக மாறுது. பயம், இதெல்லாமே பிசாசுனுடைய செயல். இந்த உலகத்தை ஒரு பயத்தின் ஆவியினால் நிரப்பி இருக்கிறான். பயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவதில்லை, அது பிசாசு செய்கிற வேலை பாருங்க. இந்த பொறாமை, இந்த பகை, இந்த பயம், இப்படி தான் செயல்படுகிறான். பிலாத்துக்குள்ள அந்த பயம், அதெல்லாம் பிசாசுனுடைய செயலுங்க. ஒரு வெறித்தனமாக அந்த கூட்டம் கத்துதே, பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், வெறும் மனிதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இந்த ருவாண்டாவில் ஒரு ஜெனசைட் நடந்தது, இனப்பேரழிவு.
இந்த மாதிரி சரித்திரத்தில் நிறைய நடந்திருக்கு பாருங்க. சில நேரம் ஒரு இனத்தையே அழிக்க பார்க்குறாங்க, இன்னொரு இனம் வந்து இந்த இனத்தையே அழிக்க பார்க்கும். அதில் சில தலைவர்கள் ரொம்ப மோசமாக செயல்படுவாங்க, ஆனால் ஜனங்களும் கோஆப்ரேட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ருவாண்டாலெலாம் அந்த ஒரு மைனாரிட்டி இனத்தையே அழிக்க பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் மக்களை கொடூரமாக கொண்டாங்க. 1990s நடந்த சம்பவம் இது. அது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கே போகிறாரு, ஆப்பிரிக்காவில் அந்த ருவாண்டா ஏரியாவுக்கு போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நடந்த இந்த பேரழிவை போய் பார்க்கணும், அதை ஸ்டடி பண்ணணும், அதை பற்றி எழுதணுன்ட்டு அங்கே போகிறார். அவர் மேற்கத்திய நாடுகள்லேருந்து போகிறார். இந்த சில நேரம் இந்த மேற்கத்திய நாடுகளில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க ஒரு செக்குலர் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது கடவுளும் இல்லை, பிசாசும் இல்லை, என்ன இருக்குது, நாம தான் இருக்கோம். பிசாசு இல்லைன்னு நினைக்க வைக்கிறதே பிசாசு தான். பிசாசு வந்து அவன் வஞ்சனை எப்படி இருக்குன்னா, சிலரை வந்து பிசாசே இல்லைன்னு நினைக்க வைப்பான். அவங்க ரொம்ப பிரில்லியன்ட்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தை பிசாசு தான் எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு நினைப்ப வைப்பான். பிசாசு தான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி. ரெண்டுமே வஞ்சனைங்க. பிசாசு தான் எல்லாத்தையும் செய்கிறான்னு சொல்ல முடியாது. நமக்கும் பங்கு இருக்கு இல்லையா, மனிதர்களுக்குள்ளாகவும் பாவம் இருக்குது. ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகளில் சில நேரம் இப்படி உள்ள மைண்ட் செட் வந்துடுது ஜனங்களுக்கு. அதாவது கடவுளும் இல்லை, பிசாசும் இல்லை, இந்த பேய் பிசாசெல்லாம் எவன் நம்புவான்? படித்த யாராவது நம்புவாங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற யாராவது நம்புவாங்களா? நாகரிகம் உள்ளவர்கள் யாராவது நம்புவாங்களா? அப்படின்ற ஒரு எண்ணம் பாருங்கள். பிசாசை நம்புகிற ஆட்களில் இப்போ கீழ்த்தனமாக பார்ப்பாங்க, எங்கள் பிசாஸ். அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த ஆள் வந்து மேற்கத்திய நாடுகள்லேருந்து அந்த ருவாண்டாவில் போய் அந்த இதை ஸ்டடி பண்ணுறப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து பிசாசு இருக்கிறானே நம்பாத ஆள், பிசாசே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் அந்த ருவாண்டாவில் இருந்து இதை ஸ்டடி பண்ணுறப்போ ஐ ஃபெல்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈவில் ஆல் அரவுண்ட் மீ. அப்படியே தீமையினுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தேன். எனக்கு ஒரு காரியம் கிளியராக தெளிவாக புரிஞ்சிருச்சு, வெறும் மனிதர்கள் இந்த கொடூரத்தை செஞ்சிருக்கவே முடியாது. இது வேற என்னமோ, இந்த மனிதர்களுக்குள்ளாக வேற ஒரு தீய சக்தி வேலை செய்தது போல தான் தெரியுது. இப்போ நான் பிசாசை நம்புறதுக்கு ரெடின்றான் அந்த ஆள். பிசாசு பொல்லாதவன். அவன் பாருங்க, ஒரு சின்ன ஐடியாவிலிருந்து தொடங்கி அப்படியே வேலை செய்வான். ஒரு பொறாமையின் ஐடியாவை போடுவான், ஒரு பொறாமையின் எண்ணத்தை போடுவான், ஒரு பகையின் எண்ணத்தை போடுவான், ஒரு பயத்தின் எண்ணத்தை போடுவான். அப்படியே விட்டுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு இருந்தால் மோசமாக போய் முடியறதுக்கு பிசாசு எப்படி வேலை செய்கிறான்றதுக்கு இது ஒரு உதாரணம் பாருங்கள். பெரிய பெரிய ஜனக்கூட்டங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். நான் கேட்குறேன், அந்த 1000 பேர் வந்து அந்த 2 பெண்கள் அப்படி இது நடத்துகிறாங்களே, அதில் பிசாசு இல்லைன்றீங்களா நீங்கள்? 4வது, தி ஸ்டோரி ஆஃப் பரபஸை குறித்த இந்த சம்பவம் இயேசு எப்படி நமக்கு பதிலாக மரித்தார் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்குது, அல்லது அதை உதாரணப்படுத்துது. தி ஸ்டோரி ஆஃப் பரபஸ் illustrates how Jesus died as our substitute. இயேசு நமக்கு பதிலாய் மரித்தார் என்பதை இந்த சம்பவம் உதாரணப்படுத்துது, சித்தரிக்குது. பரபாஸுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவனுடைய கண்ணோட்டத்திலேருந்து கொஞ்சம் நீங்கள் பரபாஸாக இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பரபாஸ் யார்? 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக அவன் சிறையில் இருந்தான். ஸோ அப்போ கலகம் பண்ணினா ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் ஊட்டினான். அந்த கலகத்தில் கொலை செய்தான். யாரை கொலை செஞ்சுருப்பான்? ரோம இராணுவ வீரர்களை கொலை செஞ்சுருப்பான். ஒரு அதனால தான் க்ரௌடும் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சான். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது போல இருக்குது ரோமரில் போய் அவன் கொண்டான்றது. அப்போது அவன் கொலைகாரன், கலகம் பண்ணினவன், ரோம சட்டத்தை மீறியவன், சிறையில் கிடக்கிறான். அநேகமாக அந்த முந்தின ராத்திரியே எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் அவன் கதை க்ளோஸ்ன்னு. அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்ருப்பாங்க. அநேகமாக சொல்லிகிட்ருப்பாங்க, நாளைக்கு நீ சாக போகிறப்போ சிலுவையில்ன்னு. ஏன்னா இது எப்போ நடக்குது? இது பிலாத்துக்கிட்ட எப்போ இயேசுவை கொண்டு வராங்க? காலங்கத்தால் கொண்டு வராங்க. எப்போ? காலங்கத்தால். முந்தின ராத்திரியே எனக்கு தெரிஞ்சு டிசைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரோமர்கள். பரபாஸை ஒரு இத்தனை பேரை சாகடிக்கணும், 3 பேரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு யாருக்குமே பிளான்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. பரபாஸுக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த முந்தின ராத்திரியில் அவன் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவனுக்கு தெரியும், ரோம சட்டத்தை மீறியாச்சு, ரோம தேசத்துக்கு விரோதமாகவே துரோகம் செஞ்சாச்சு, கொலையும் செஞ்சாச்சு. இப்போ மரண தண்டனைக்கு அவன் பாத்திரன்னு தெரியும். கூடி சீக்கிரம்
அவனை சிலுவையிலே ஒரு வேளை அறைய போகிறாங்கன்னு. ஏன்னா சிலுவையில் அப்படிப்பட்ட ஆட்களை சிலுவையில் அறைவாங்க ரோமர்கள். அது ஒரு வழக்கம் பாருங்க. வேணே அப்படி செய்வாங்க. ஏன்னா அதை பார்த்து மற்றவன் எவனாவது ஒருத்தன் தீவிரவாதி ரோம அரசாங்கத்தை எதிர்த்துக்கணும்னு நினச்சான்னா சிலுவையில் அறையப்படுற இந்த 1-2 பேரை பார்த்து பயந்துருவான், ஓடியே போயிடுவான். அவங்களுக்கு வர்ற பாடுகளை பார்த்து அவன் பயந்து ஓடி போகணும்னு அப்படி வழக்கமாக செஞ்சாங்க, ஒரு பழக்கமாக செஞ்சாங்க. ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் முட்டி எதிர்த்தா சிலுவையில் அறைவாங்க. அப்போ பரபாஸ் என்ன சொல்கிறேன்னா, முந்தின ராத்திரியே பரபாஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவனுக்கு மரண தண்டனை சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், பரபாஸுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. தூக்கம் வந்திருக்குமா நைட்டில்? எப்படிப்பட்ட யூதன் தெரில பரபாஸ். கடவுளை நம்பின ஒரு யூதனா அப்படி போல் அது போல் தெரியல. ஏன்னா அவன் நடந்துக்கிற விதம், கொலை செய்கிறது, இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பார்த்தா நான் நினைக்கிறேன் அவனுக்கு தூக்கமே வந்திருக்காதுன்னு. தெரியல தூக்கம் வந்ததோ வரலையோ. காலையில் அந்த இராணுவ வீரர்கள் வந்திருப்பாங்க, சிறை கதவை திறந்துருப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க. திக்குன்னு இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும்னு தெரில. அல்லது ஒரு வீராப்போட சந்திக்கலான்னு நினச்சிருப்பானோ, சாகலான்னு ரெடியாக போனால் கடைசியில் ரோமர்கள் அவனை வெளியே கூட்டின்னு வந்து அவன் சங்கிலியை எடுத்து விட்டு நீ ஃப்ரீயாக போகலான் இருப்பாங்க. எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? எப்படி ஃப்ரீயாக போகலாம்? சாக வேண்டிய ஆளாச்சு நான், எப்படி ஃப்ரீயாக போகலான்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? அதான் பண்டிகையாச்சே, பஸ்கா. அப்போ ஒருத்தர் விடுதலை ஆக்குறாருல பிலாத்து, இந்த வருஷம் உன்னை விடுதலை ஆக்கிட்டார் போ. ஒவ்வொரு வருஷமும் பஸ்காவப்போ பிலாத்து வந்து ஒரு கைதியை விடுதலை ஆக்குவார். ஏன்? பஸ்காவுடைய பாயிண்ட்டே என்னது? ஃப்ரீடம். பஸ்காவுடைய அர்த்தம் என்னங்க? முதல் பஸ்காவில் அடிமைகளாய் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அதை தான் அந்த பஸ்கான்னு அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ பஸ்காவுடைய பாயிண்ட், அந்த கொண்டாட்டத்தின் பாயிண்ட்டே என்னது? சுதந்திரம், ஃப்ரீடம்னு கொண்டாடுறாங்க. ஆனால் தேசமே ரோம ஒரு ஆளுகை கீழே தான் இருக்குது, ரோமர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ ரோமர்கள் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன், சரி பஸ்கா கொண்டாடுறாங்க, பிச்சா போடுற மாதிரி ஒருத்தனை விடுதலை ஆக்கி விடுவோம். ரோமர்கள் பாருங்கள் பொல்லாதவங்க, தேசத்தையே அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தனை மட்டும் விடுதலை ஆகிறான். இந்தாப்போ வருஷத்துக்கு ஒருத்தன், இந்தாப்போ நீ சூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனை விடுதலை ஆக்கினாலும் அப்புறம் போய் கூட பிடிச்சிடலாம் அவனை திரும்ப, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிச்சா போடுற மாதிரி தான் போடுறான் அதை. அப்போ அவனை சரி பரபாஸுக்கு சந்தோஷம், விடுதலை ஆக்கியாச்சு. என்ன யோசிச்சிருப்பானோ தெரில, அடுத்த கலகத்தை எப்படி உண்டாக்கலாம், அடுத்த கொலையை எப்படி பண்ணலான்னு திட்டம் போட தொடங்கியிருப்பானா என்னன்னு தெரில. ஆனால் அவனை விடுதலை ஆகணும்னு வெளியே நடந்து போயிருப்பான். நான் கற்பனை செஞ்சு பார்க்குறேன். நடந்து போகிறப்போ அவனை பார்த்து யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, ஏய் பரபாஸ் தப்பிச்சிட்டியா, தெரியாத அவனுக்கு உனக்கு பதிலாக ஒரு ஆள் சாகிறார். இப்போ உனக்கு பதிலாக இன்னொருத்தர் சாகிறார், எனக்கு பதிலாகவா? அது யாரு? அதான் அந்த நசரேயனாகிய இயேசு. நான் நினைக்கிறேன் பரபாஸுக்கு தெரிஞ்சிருக்கோம் இயேசுவை பற்றி. இயேசு ஃபேமஸ் ஆகிட்டா இருப்பாருங்க. இதெல்லாம் நான் கற்பனை செய்கிறேன், பைபிளில் இல்லை. ஆனால் அநேகமாக இருந்திருக்கலான்னு நம்ம யோசித்து பார்க்குறோம். அப்போ ஒருவேளை பரபாஸ் நினச்சிருப்பான், நசரேயனாகிய இயேசுவா அந்த சூப்பராக போத்திக்கிறாளா, இந்த அற்புதம்லாம் செஞ்சாளா, அவரை போய் எதுக்கு சிலுவையில் அறையிறாங்க? இல்லை அவர் யூதர்களுக்கு ராஜான்னு தம்மையை சொல்லி கொண்டாரா, அதனால தான் தேச துரோகின்னு அவரை குற்றவாளின்னு தீர்த்து இப்போ சிலுவையில் அறையிறாங்க. என்ன யோசிச்சிருப்பானோ தெரில பரபாஸ். பிறகு இயேசுவை நம்பினானா இல்லையான்னு தெரியல எனக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் கற்பனை. ஆனால் எனக்கு ஒரு காரியம் தெரியும், இந்த சம்பவத்தை வேணுன்னு கடவுள் இப்படி நடக்கும்படி செய்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இயேசு பரபாஸுக்கு பதிலாக மரித்தார். அந்த பரபாஸ் தான் நாம அப்படின்றத உலகத்துக்கே வெளிப்படுத்தும்படி இப்படி செஞ்சார். நாம தான் பரபாஸுங்க. இயேசு வந்து பரபாஸுக்கு பதிலாக மரித்தார். நான் நினைக்கிறேன் அந்த சென்டர் சிலுவை வந்து பரபாஸுக்கு திட்டமிடப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பேர் போன குற்றவாளி, பேர் போன தேச துரோகி. அவனை பற்றி மற்ற சுவிசேஷம் மற்றவங்களாம் வாசித்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒருவேளை அவனை வேணுன்னே சென்ட்ரல் அறையணும்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அவன் இடத்துல தான் இயேசு மரிக்கிறார். இது வந்து ஒரு சித்தரிப்பு.
இதை வைத்து தேவன் ஒரு முக்கியமான சத்தியத்தை உலகத்துக்கே போதிக்க விரும்புகிறார். பரபாஸுக்கு புரிஞ்சுதான்னு தெரில, ஆனால் பரபாஸை வச்சு ஒரு சத்தியத்தை உலகம் புரிஞ்சுக்கணும். அது என்னது? பரபாஸுக்கு பதிலாக தான் இயேசு மரித்தார். நாம தான் பரபாஸ். நமக்கு பதிலாக தான் இயேசு மரித்தார். நாம் விடுதலையாக்கப்படணும் என்பதற்காக இயேசு மரித்தார். இது சும்மா ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்குறான்னு கிடையாது, உண்மையிலே அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அஸ் காட் ஆர்கெஸ்ட்ரேட்டட் டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் இன் தி ஓல்ட். பழைய ஏற்பாட்டில் எப்படி இந்த நிழலாட்டங்களை தேவன் வேணே திட்டம் பண்ணாரோ, அந்த பலியெல்லாம் செலுத்தும் போது அந்த பலிகள் இயேசுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்குது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த 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 ஒரு இதெல்லாம் அந்த சித்தரிப்பெல்லாம் வேணே தேவன் திட்டமிட்டு பண்ணாரோ, அதே போல் இங்கேயும் திட்டமிட்டு பண்ணது போல தான் தெரியுது. அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறேன். பரபாஸ் என்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பரபாஸ் எல்லாம் சொல்லுங்கள். பரபாஸ் அந்த எஸ் எடுத்துட்டிங்கன்னா பரபா. பரபானா அர்த்தம் என்னன்னா அப்பாவுனுடைய குமாரன். என்னது அர்த்தம்? அப்பானா அப்பா, தகப்பனுடைய குமாரன். பார்னா குமாரன். ஆங்கில கிங் ஜேம்ஸ் பைபிள்லாம் இன்றைக்கி கூட நம்ம பைபிளில் சில வசனங்கள் இருக்குது. அந்த பார்ன்ற வார்த்தையை பார்க்கலாம். உதாரணத்துக்கு மத்தேயு 16:17 இயேசுவே சொல்கிறாரு, யோவானுடைய குமாரனாகிய சீமோனே சொல்கிறாருல. இங்கிலீஷில் எப்படி தெரியுமா வருது? கிங் ஜேம்ஸில், பிளஸ்ட் ஆர் யூ சைமன் பார் ஜோனா. சைமன் பார் ஜோனா அப்படின்னா யோனாவுடைய குமாரனாகிய சீமோனே. தமிழ் பிள்ளை அப்படி மொழிபெயர்க்கல, பட் சில அந்த ஒரிஜினல் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை கிரேக்க மொழியெல்லாம் அந்த பார்னா குமாரன் அர்த்தம். பார் அப்பானா அப்பாவுடைய குமாரன், தகப்பனுடைய குமாரன். உங்களுக்கு வினோதமாக இல்லை இது? ஒரு மாதிரி இல்லை? கரெக்டாக இயேசு சிலுவையில் அறையப்படுற நாளில் ஒருத்தன் விடுதலை ஆக்கப்படுறான். அவன் பேர் என்னது? தகப்பனுடைய குமாரன். இது என்ன ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? தகப்பனுடைய குமாரன் ஒருத்தர் இருக்கிறான். தகப்பனுடைய குமாரன். ஆக்சுவலாக தகப்பனுடைய குமாரனும் இங்கே இருக்கிறார். பார் அப்பாஸ் இருக்கிறான், இயேசுவே இருக்கிறார். 2 குமாரர்கள். ஒரு குமாரன் இன்னைக்கு வந்த குமாரன், ஒருத்தர் நித்திய குமாரன். ஒரு குமாரன் கொலகார குமாரன், ஒருத்தர் எந்த தப்பையும் செய்யாத பரிசுத்தர். ஒரு குமாரன் வன்முறையை பயன்படுத்தி கொலையை செய்து புரட்சியை கொண்டு வர பார்க்கிறவன். இன்னொரு குமாரன் தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்து அதன் மூலமாய் ஒரு அன்பின் புரட்சியை உலகத்துக்கு கொண்டு வர பார்க்கிறவர். 2 குமாரர்கள். என்னமோ இது செட்டப் மாதிரி தெரில உங்களுக்கு? எனக்கு அப்படி தான் தெரியுது. வேணுக்குனே அந்த நாளில் பரபாஸ்ன்ற ஒருத்தன் விடுதலை ஆகிற மாதிரி தேவன் செட்டப் பண்ணி விட்டாராங்க. ஏன்? அதன் மூலமாக உலகத்துக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கணும். இந்த கொலகார குமாரன் விடுதலையாக்கப்படணும்னா இந்த பரிசுத்த குமாரன் அவனுக்கு பதிலாக மறிக்கணும். இவனை மாதிரி ஆட்களுக்கு ரட்சிப்பு வரணும்னா, மன்னிப்பு வரணும்னா இவர் மட்டும்தான் அதை தர முடியும். எப்படி தர முடியும்? அவனுக்கு பதிலாக மறிக்கணும், அவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளணும். ஜீசஸ் டைட் ஆஸ் பரபாஸ் சப்ஸ்டிடியூட், பட் வி ஆர் பரபாஸ். நாம தான் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம தான் பரபாஸுங்க. அப்படி சொன்னோன்னு சிலருக்கு ஒரு கோவம் வரலாம். என்னங்க நாம கொலையாக செஞ்சோம். கரெக்டுங்க, நம்ம கொலை செய்யலை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பரபாஸை மாறி ஏதோ ஒரு விதத்தில் பாருங்கள், சொல்கிறேன் நான். இந்த சத்தியத்தை நீங்கள் உலகத்துட்டு போய் சொன்னீங்கன்னா, எந்த சத்தியத்தை? எப்பா, இயேசு உனக்கு பதிலாக மரித்தார் கல்வாரி சிலுவையில். உனக்கு பதிலாக நீ செலுத்த வேண்டிய தண்டனையை, பாவத்தின் நிமித்தமாக வர தண்டனையை இயேசு செலுத்தி விட்டார். அந்த தண்டனையை தன் மீது சுமந்து தீர்த்து விட்டார். உனக்கு பதிலாக மரித்தார். ஆகவே நீ அவரை நம்பினா நீ வாழலாம், நீ மன்னிப்பை பெறலாம், ரட்சிப்பை பெறலாம், ஆசீர்வாதத்தை பெறலான்னு சொன்னால் உலகத்தில் சில மக்கள் நம்புறதுக்கு ரெடி இல்லை. 1000 கேள்வி எழுப்புவாங்க. அது எப்படி எனக்கு பதிலாக மரித்தார்? முதல்ல எனக்கு பதிலாக ஏன் மறிக்கணும் அவர் அப்படின்வாங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? மறிக்கிற அளவுக்கு எனக்கு பதிலாக ஒருத்தர் மறிக்கிற அளவுக்கு தப்பு செஞ்சுட்டேன்னா ஏதோ 1-2 தப்பு இங்கே அங்கே செஞ்சேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய குற்றவாளியா? நான் என்ன கொலைகாரனா? என்ன செஞ்சிட்டேன்? இந்த சத்தியத்தை நீங்கள் உலகத்தில் சொன்னீங்கன்னா இல்லாத ஆட்சேபனைகள் எழுப்புறாங்க.
எனக்கு பதிலாக ஒருத்தர் மறிக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பையும் செய்யலை. அப்படி நான் செஞ்சால் கூட எனக்கு பதிலாக இன்னொருத்தர் எப்படி ஏன் தண்டனையை எடுத்துக்கொள்ள முடியும்? நான் தானே தண்டிக்க பண்ணணும், என் பாவத்துக்கு நான் தானே தண்டிக்க பண்ணணும். எனக்கு பதிலாக இன்னொருத்தர் எப்படி தண்டிக்க பண்ண முடியும்? இல்லாத ஆட்சேபனை சொல்லிகிட்டே போகலாம், நிறைய ஆட்சேபனை எழுப்புறாங்க. அதெல்லாம் விடுங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா உங்களையே பரபாஸின் இடத்துல வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் நாம் பரபாஸை போல. எந்த விதத்தில் கொஞ்சம் சொல்கிறேன். பரபாஸ் ரோம சட்டத்தை மீறி விட்டான். என்ன பண்ணா? ரோமர்களுடைய சட்டத்தை மீறினான். அது மட்டும் இல்லை, பரபாஸ் தேசத்துக்கு விரோதமாக துரோகம் செய்தான். ரோம தேசத்துக்கு விரோதமாய் துரோகம் செய்தான். ஆகவே அவங்க சட்டத்தின்படி அவன் குற்றவாளி. பரபாஸ் குற்றவாளி. நாம் பரபாஸை மாறி எந்த விதத்தில் நாம் கடவுளுடைய சட்டத்தை மீறிவிட்டோம். அது மட்டும் இல்லை, அவன் எப்படி தேச துரோகம் செஞ்சானோ நாம் அதை விட பெரிய துரோகம் செஞ்சோம். கடவுளுக்கு விரோதமாக துரோகம். பாவம் என்றால் என்ன தெரியுமா? கடவுளுக்கு விரோதமாக கலகம் மூட்டுவது, கலகம் செய்வது. பாவத்தை அப்படி தான் பார்க்கணும். கடவுளுக்கு விரோதமாய் அது ஒரு கலகம். இட் இஸ் ரிபெல்லியன் அகேன்ஸ்ட் த மோஸ்ட் ஹை காட். பாவம் கடவுளுக்கு விரோதமாய் துரோகம். ஜனங்க அப்படி பார்க்கறது இல்லை. பாருங்க, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், இங்கே அங்கே ஒரு பொய் சொன்னோம், இங்கே அங்கே ஒரு தப்பு செஞ்சோம், இதனால என்ன பெரிய இது அப்படின்றாங்க. ஆதாம் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டான், அது என்ன ஒரு பெரிய விஷயம்? ஆதாம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றப்போ அவன் கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான். ஏன்னா கடவுள் அவனுக்கு கொடுத்த ஒரே கட்டளை அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத. அவன் என்ன பண்ணுறான்? இல்லை, நீ சொல்கிற எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுற, அதை தான் செய்வேன், நான் கரெக்டாக தான் செய்வேன் அப்படின்ட்டு அதை செய்யும்போது அவன் என்ன பண்ணுறான்? நீர் எனக்கு எஜமான் கிடையாது, நீர் எனக்கு கடவுள் கிடையாது, நீர் எனக்கு அதிகாரி கிடையாது, நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன் அப்படின்ற அந்த ஸ்டெப் கடவுளுக்கு விரோதமான ஒரு கலகம், கடவுளுக்கு விரோதமான துரோகம். எது பெருசு? தேச துரோகமா, கடவுளுக்கு விரோதமான துரோகமா? நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை மதிக்காமல், அவரை கனப்படுத்தாமல், நான் என் விருப்பப்பட்ட விதத்தில் வாழ்ந்துப்பேன், நான் என்ன வேணுமோ செஞ்சுப்பேன், யாருக்கும் நான் பதில் சொல்ல தேவையில்ல, யாரும் எனக்கு சொல்ல முடியாது எப்படி வாழ்கிறதுன்னு, நான் இஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் லிவ் இட் மை வே, என் வழியின்படி நான் போய்ப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு கடவுளுக்கு விரோதமாய் போகும்போது அது கடவுளுக்கு விரோதமான ஒரு கலகம், ஒரு துரோகம். அது மனிதர்களுக்கு அப்படி பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இன்றைக்கி முக்கால்வாசி உலகத்தில் இருக்கிற தேசங்களில் தேச துரோகிக்கு மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க. சிலர் நினைக்கலாம் அவன் பெருசு தப்பு செய்யலையே. இல்லை, அவன் தேசத்துக்கு விரோதமாக துரோகம் செஞ்சாலும் அவனுக்கு மரண தண்டனைன்றாங்க. அதுபோல் கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற இந்த பாவத்துக்கு கடவுள் கொடுக்குற தண்டனை மரணம். இந்த உலகமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிடுச்சுன்னு பைபிள் சொல்லுது. எல்லாரும் கடவுளுக்கு விரோதமாக துரோகம் செய்து விட்டார்கள். இல்லை, நான் அப்படின்னா துரோகம் செஞ்சேன், அப்படின்னா தப்பு செஞ்சிட்டேன். கடவுளுக்காக வாழாததே அவருக்கு விரோதமாக துரோகம் தாங்க. ஆமாங்க, அவர் தான் நமக்கு சுவாசத்தையே கொடுத்துருக்கிறாரு, உயிர் மூச்சையே கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவருக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தால் அது துரோகங்க. அது அப்போ உலகமே அதுக்கு கில்ட்டி, குற்றவாளிகள். அந்த விதத்தில் உலகமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள். எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் பாவிகளாக இருக்கிறார்கள். குற்றவாளி என்ற ஒரு இடத்துல தான் நாம் நிற்கிறோம். அதுபோல் பரபாஸை போல் நாம் இருக்கிறோம். அந்த விதத்தில் பரபாஸுக்கு எப்படி மரண தண்டனை தகுமோ அதே போல் நமக்கும் மரண தண்டனை தகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் நம்ம நிலை. பரபாஸை போல குற்றவாளி, பரபாஸை போல மரண தண்டனை நமக்கு தகும். மரண தண்டனைக்கு நம்ம பாத்திரன். மரண தண்டனை தான் நமக்கு வரணும். ஆனால் அடுத்த பக்கம் இயேசு நிற்கிறார், குற்றவாளி கிடையாது. அவர் எப்படின்னா எந்த குற்றத்தையும் செய்யலைன்றது மட்டும் இல்லை, கடவுளை பர்ஃபெக்டாக பிரியப்படுத்தினவர், கடவுள் எதிர்பார்த்த எல்லாத்தையும் செய்தவர். இந்த பக்கம் நாம் கடவுளுக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தோம்னா, இயேசு தமக்காக வாழாமல் கடவுளுக்காகவே வாழ்ந்தவர். கடவுள் சொன்னதை மட்டும், பிதா சொன்னதை மட்டும் செஞ்சவர், பிதா சொன்னதை மட்டும் பேசினவர், பிதாவுடைய சித்தத்தையே வாழ்நாள் முழுவதும் செய்தவர். இவர் குற்றவாளி அல்ல, இவர் நீதிமான். இவர் ஒருத்தர் தான் நீதிமான், அவர் குற்றவாளி இல்லை. ஆகவே அவருக்கு தண்டனை வரக்கூடாது. எந்த தண்டனைக்கும் பாத்திரன் கிடையாது அவர். அவருக்கு என்ன வரணும்?
அவருக்கு பலன், ஆசீர்வாதம், பேர், புகழ், மகிமை தான் வரணும் அவருக்கு. அதுதான் அவருக்கு தகும். என்ன மாதிரி ஒரு குற்றவாளி விடுதலை ஆக்கப்படணும்னா அவர் ஒருத்தர் தான் எனக்கு பதிலாக மறிக்கணும். இதுதான் கடவுளுடைய திட்டம், ரட்சிப்பின் வழி. நம்மளை போல குற்றவாளிகள் மன்னிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும்னா இயேசு நமக்கு பதிலாக மறிக்கணும். வேற வழியே கிடையாது. இந்த ஒரு வழியில தான் நம்ம மன்னிப்பை பெற முடியும், ரட்சிப்பை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இது இல்லைன்னா நமக்கு நித்திய மரணம் தான் வர வேண்டும், நரகம் தான் போய் சேரணும். சிலுவையில் என்ன நடக்குது? இந்த சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்குது. குற்றவாளிக்கு பதில நீதிமான் மறிக்கிறார், குற்றவாளி மன்னிக்கப்படுகிறான். நான் மறிக்க வேண்டியது, எனக்கு பதில இயேசு மரித்தார், ஆவே நான் வாழ்கிறேன். எல்லா சாபமும் என் மேலே வரணும் ஆக்சுவலாக, அதுதான் தகும். ஆனால் எனக்காக, எனக்கு பதிலாக இயேசு சாபமானார். எனக்கு பதிலாக இயேசு சாபமானார். ஏன்? அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வரும்படி. ஓ, இதுதான், this is the heart of the gospel. சுவிசேஷத்தின் மையமே இதுதான். இயேசு எனக்கு பதிலாக மரித்தார், எனக்கு பதிலாக பாவமானார், எனக்கு பதிலாக சாபமானார், எனக்கு பதிலாக பாடுபட்டார், எனக்கு பதிலாக அவமானப்பட்டார். ஏன் அவ்வளோ கடந்து போனார்னா, அதனால் ஆப்போசிட் எனக்கு கிடைக்கணும். எனக்கு வர வேண்டியதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார், அவருக்கு வர வேண்டியதெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளும்படி, நான் அனுபவிக்கும்படி. இன்றைக்கு கடவுள் நமக்காக என்ன வச்சிருக்கிறார்? மன்னிப்பை வச்சிருக்கிறார், ரட்சிப்பை வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், மகிமையை வச்சிருக்கிறார். ஒரு நாள் ஒரு மகிமையை தரப்போகிறார். பார்க்குறப்பவே நம்ம பிரகாசிப்போம், தெரியுமா உங்களுக்கு? ஏன் அது நமக்கு வரப்போகுதுன்னா, மகிமையானவர் தம்முடைய மகிமையை திறந்து அவமானத்தை சகித்து கொண்டார் நமக்காக. அடுத்த இதெல்லாம் பார்ப்பீங்க. அவமானம், அந்த மாதிரி அவமானம், அந்த மாதிரி அவர் அவமானப்படுத்துகிறாங்க. அவருக்கு வந்திருக்கவே கூடாதுங்க. அது மரணமும் அவருக்கு வந்துடக்கூடாது, இந்த பாடும் வந்திருக்கக்கூடாது, அவமானம் வந்திருக்கக்கூடாது. எனக்கு பதிலாக நான் பரபாசை போல, எல்லாருமே பரபாசை போல, இயேசு பரபாசுக்கு பதிலாக மரித்தார், நமக்கு பதிலாக மரித்தார் என்பதை இது அற்புதமாய் காண்பிக்குது. இதிலிருந்து நம்ம பயனடைகிறதுக்கு என்ன செய்யணும்? பரபாஸ் பயனடைஞ்சாரான்னு எனக்கு தெரில. அவரை வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டுருக்கோம். கடைசியில் பரபாஸே ரட்சிக்கப்பட்டானான்னு எனக்கு தெரில. ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படலாம், நீங்கள் மன்னிப்பை பெறலாம், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறலாம். யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை நீங்கள் நம்பினீங்கன்னா போதும். எனக்கு பதிலாக மரிச்சார்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் மன்னிக்கப்படலாம், ரட்சிக்கப்படலாம், ஆசீர்வாதத்தை பெறலாம், ஒரு மகிமையை பெற்று வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு இப்படி செத்தார். ஏங்க இந்த தப்பு செய்யாத இயேசு இப்படி அவமானப்பட்டு பாடுபட்டு சாகணும்? இதுக்காக தாங்க, நாம் வாழணும் என்பதற்காக அவர் சாகணும். வேறு வழியே கிடையாது. நம்மளை ரட்சிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. அப்போ இது ஒரு இட்ஸ் an illustration of the substitutionary sacrifice of Jesus. இயேசு எப்படி நமக்கு பதிலாக மரிச்சார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பாருங்கள், இயேசு நமக்கு பதிலாக மரிச்சார்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிடுவாங்க? இல்லை நமக்கு பதிலாக ஒன்றும் மரிக்கல, ஒரு உதாரணமாக தான் மரிச்சார். ஒன்றும் இல்லை, மரிக்கிறது எப்படி மரிக்கணும்னு காமிக்கிறதுக்கு தான் மரிச்சார். எதிரிகளை எப்படி மன்னிக்கணும்னு நமக்கு ஒரு உதாரணமாக காண்பிக்கிறதுக்கு தான் மரிச்சார், அவ்வளோதான். he died only as example, not as substituteன்னுவாங்க உலகத்தில். ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க இயேசு. அவரை எல்லாரும் பின்பற்றணுங்கன்னு ஒத்துக்குவான். ஆனால் உனக்கு பதிலாக மரிச்சாரன்னு கேளுங்க, ஒத்துக்க மாட்டாங்க சிலர். ஏன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன ஒத்துக்கிறாங்க? நான் பாவி, எனக்கு வர வேண்டியது ஆக்சுவலாக மரண தண்டனை, அவமானம், நிந்தனை, எனக்கு பதில் அவர் எடுத்துக்கொண்டார்னு ஒத்துக்கணுன்னா அதுக்கு தண்ணியை தாழ்த்தி கொள்ளணும். நீங்கள் என்னைக்காவது உணர்ந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆக்சுவலாக வர வேண்டியது மரண தண்டனை, ஆனால் இயேசு உங்களுக்கு பதிலாக மரிச்சார். இதை காண்பிக்கணுன்றதற்காகவே நான் நினைக்கிறேன் தேவன் இந்த பரபாஸை செட்டப் பண்ணி விட்டார். கரெக்டாக அன்றைக்கி ஒருத்தன் பரபாஸ்ன்ற பேருடையவனாக இருக்கிறான். அவன் பேருடைய அர்த்தமே
தகப்பனுடைய குமாரன். இயேசு இந்த பரிசுத்த தகப்பனுடைய குமாரன் மரிச்சாதான் இந்த பாவியா இருக்கிற இந்த தகப்பனுடைய குமாரன் விடுதலையாக்கப்படலாம். அஞ்சாவது, இதெல்லாம் யாருங்க செஞ்சது? இதெல்லாம் யாருடைய திட்டத்தின்படி நடந்தது? தேவனுடைய திட்டத்தின்படி நடந்தது. அஞ்சாவதா சொல்கிறேன், இந்த சம்பவம் தேவன் எப்படி தீமையையே ஆண்டு கொண்டு தீமையே ஆளுகிறார், அந்த தீமை நடக்கும் போதும் கூட அவருடைய நல்ல திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். This incident illustrates how God rules over evil, and while the evil is happening, He fulfills His good purposes. தீமையை எப்படி தேவன் ஆளுகிறார்? இந்த தீமை நடக்கும் போதே கூட அவருடைய நல்ல திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த தீமையை இறுதியில் நன்மையாய் திருப்புகிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு நடக்கிறது, சிலுவைக்கு போக போக இயேசுக்கு நடக்கிறது எல்லாம் தீமைங்க. கரெக்டு தானுங்க? யூதாஸ் காட்டி கொடுத்தது நல்ல காரியமா? தீமைங்க. அவன் செஞ்சது பாவம். அவரை பிடிச்சிட்டு போகிறாங்களே, அவங்க செஞ்சது நல்லதா? கிடையாது, தீமைங்க. பிடிச்சிட்டு போய் அவரை தேவதூஷணம் சொல்லிட்டாருன்னு அவரை குற்றவாளின்னு தப்பாக தீர்க்கிறாங்களே அந்த யூத நீதிமன்றத்தில். தீர்த்துட்டு அவரை அரைகிறாங்க, அவரை கிண்டல் செய்கிறாங்க. துணி போட்டு மூடிட்டு, யார் அரைஞ்சா சொல்லு பார்ப்போம், நீ தான் ராஜாவாச்சே, நீ தான் மேசியாவாச்சே, நீ தான் தீர்க்கதரிசியாச்சே, நீ தான் தேவகுமாரனாச்சேன்னு போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் தீமை அவருக்கு இயேசுக்கு நடக்கிறது எல்லாமே. இந்த பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போக போக தீமை, பியூர் ஈவில். அப்படியே அதில் நன்மையே இல்லை. பொல்லாத மனிதர்கள் பொல்லாத காரியங்களை செய்துட்டு வராங்க. யூதாஸ், யூத மத தலைவர்கள், அப்புறம் பிலாத்தும், பொல்லாத பிலாத்து பொல்லாத காரியத்தை செய்தார். எந்த குற்றத்தையும் செய்யாத இயேசு சிலுவையில் அறையும்படும்படி ஒப்பு கொடுத்தார். அப்புறம் ஆணி அடித்தவனும் தீமை தான் செஞ்சான். ஒரு லெவலில் நீங்கள் இதை பார்க்குறப்போ அப்படியே தீமை 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 நடக்கிறதெல்லாம் தீமை. ஆனால் அது ஒரு லெவலில் பார்க்குறப்போ, இன்னொரு லெவலில் பார்க்குறப்போ இது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. இந்த எல்லா தீமை நடக்கிற அந்த நேரத்திலே தேவன் தம்முடைய நல்ல திட்டத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த தீமையில் இது முடிகிறப்போ இது தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையாய் முடியுது. இதனால் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே சேருது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க முடியணும் பாருங்க. உலகத்தார் வெறும் இந்த கீழே இருக்கிற லெவலில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள், மனம் புதிதானவர்கள் இந்த மேலே நடக்கிற இந்த லெவலையும் பார்க்கணும். இட்ஸ் மாஸ்டர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் காட் ஒர்க்ஸ். தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதற்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம். சிலுவையில் அவர் எப்படி செயல்படுகிறாரோ எப்பவுமே அப்படிதான் செயல்படுகிறார். தீமை நடக்கிறப்போ வெறும் அந்த தீமையை மட்டும் பார்த்துடக்கூடாது. இதுக்கு மேலாக தேவன் தீமையை ஆண்டு கொண்டு அந்த தீமை நடக்கும் போதே அவருடைய நல்ல திட்டங்களை சொல்லப்போனால் இதன் மூலமாகவே நிறைவேற்றிடுவார். இந்த தீமையை நன்மையாய் திருப்பிடுவார். அப்படிதான் நடந்தது. இவ்வளோ பேர் செஞ்சானே, இவ்வளோ பொல்லாத மனிதர்கள் சேர்ந்து இயேசுக்கு தீமை செஞ்சாங்களே, இதெல்லாம் தேவன் பயன்படுத்தி இறுதியாய் உலகத்துக்கே ரட்சிப்பை ஆஃபர் பண்ணுறார். இது தேவன் செய்த ஒரு அற்புதமான காரியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எவ்வளோ தீமை அந்த தலைவர்களுக்குள்ள, அந்த பொறாமை, அந்த பயம், தங்களை காப்பாற்றிக்கணும், அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு கூக்குரல், எல்லா தீமையும் நடக்குது. ஆனால் தேவன் அந்த தீமையை ஆளுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தீமையை ஆளுகிறார். தீமையை செய்கிறவர் இல்லை, தீமையை ஆளுகிறார்னா அதுக்கு மேலாக இருக்கிறார். அந்த தீமை கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எதுவுமே அவருடைய கண்ட்ரோல் வெளியே போகவே இல்லை. ஏன்னா தீமையை ஆளுகிற தேவன் இல்லைன்னா தீமையை நன்மையை திருப்ப முடியாது. தேவன் தீமையை செய்யாத தேவனாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் தீமையை ஆளுகிற தேவனாய் இருக்கணும். அப்போ தான் தீமையை தம்முடைய ஜனங்களுடைய நன்மைக்காக பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். தேவன் தீமையை செய்கிறதல்ல, ஆனால் தீமையை ஆளுகிறார். அந்த தீமையை அப்போ தான் நன்மையை அவர் திருப்ப முடியுது. அப்போ ஒரு பக்கம் அந்த கூட்டம் தப்பான ஆளை தெரிந்து கொண்டுருச்சு. கூட்டம்
இயேசு சிலுவைக்கு போயிருக்கக்கூடாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து தப்பான ஆள் தெரிந்து கொண்டுருச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் தேவன் சரியான ஆளை முன் நிறுத்துறாருங்க. இயேசுவை வேண்டுங்கனே அங்கே போய் நிறுத்துகிறார். The crowd chose the wrong man, but the Lord put forward the right one. ஒரு பக்கம் இது பொல்லாத மனிதர்கள் செய்த ஒரு பொல்லாத காரியம். ஆனால் இன்னொரு பக்கம் மேலான ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இது கடவுளுடைய திட்டம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார். ஏசாயா 53:10. கர்த்தரோ எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நான் வார்த்தைகள், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இது ஏதோ பொல்லாத மனிதர்கள் செஞ்ச பொல்லாத காரியங்கள் மட்டும் அல்ல, இது தேவனுடைய திட்டத்தின்படி நடந்ததுன்னு நாம் சொல்ல முடியணும். ஒரு பக்கம் அவங்க பொல்லாத மனிதர்கள் பொல்லாதது செஞ்சாங்களா? ஆமாம். இன்னொரு பக்கம் இது தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடந்ததா? ஆமாம். அது எப்படிங்க ரெண்டையும் சொல்கிறீங்க? அப்படி தாங்க அது. இதுக்குன்னு அந்த பொல்லாத மனிதர்கள் செஞ்சதை கடவுள் மேலே பழியை சுமத்திட முடியாது. சிலர் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? கடவுள் தாங்க யூதாஸை காட்டி கொடுக்க வச்சுட்டார். எப்படி? கடவுள் தான் யூதாஸை காட்டி கொடுக்க வச்சுட்டார். கடவுள் தான் காய்பாவை இயேசுவை தேவதூஷணம் பண்ணிட்டாருன்னு தீர்ப்பு கொடுக்க வச்சுட்டாரு. அப்போ கடவுள் நான் பாவத்துக்கு காரணரா? கடவுள் தாங்க பிலாத்தை இந்த மாதிரி கோலத்தனமாக நடந்துக்க வச்சுக்கிட்டாரு. கடவுள் தாங்க அங்கே ஆணியை அடிக்க வச்சுட்டா. ஒரு விதத்தில் அப்படி சொல்ல முடியாது. பாருங்க, யூதாஸ் செஞ்ச பாவம் யூதாஸுடைய பாவம். அதுக்கு வேண்டிய தண்டனையை அவன் சந்தித்தான். ஏன்னா அது அவன் தப்பு. கடவுள் அவனை தப்பு செய்ய வைக்கலை. அவன் சுயமாக செஞ்சது. அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃப்ரீ வில் ஜூடாஸ் டிட் வாட் ஹி டிட். இட்ஸ் நாட் காட்ஸ் ஃபால்ட். காய்பா மற்ற யூத தலைவர்கள்லாம் பொறாமையினால் இயேசுவை கொண்டு போகிறாங்க பிலாத்துக்கிட்ட. அது பொறாமை என்ன தேவனா கொடுக்குறாரு? கிடையாது. அது அவனுடைய பொறாமை. பிசாசும் அவனும் சேர்ந்து செஞ்ச காரியம் அது. இது கடவுள் அவங்கள செய்ய வச்சாரு அப்படின்னு நினச்சி, இது அவன் செஞ்சது. ஆனால் இது எல்லாத்தையுமே ஆளுகிறவர், சர்வ அதிகாரியாக இருந்து இதுக்கு மேலாக இருக்கிறவர் தேவன். எல்லாத்தையுமே நன்மையாய் திருப்புகிறவர் தேவன். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் இவன் பொல்லாதவர்கள் செஞ்சது பொல்லாதது தான். அதற்கான தண்டனை அவர்கள் ஒரு நாள் சந்திப்பார்கள். பிலாத்தினுடைய முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலாத்தெல்லாம் சொல்கிறாங்க அநேகமாக அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்றாங்க. காய்பாவனுடைய முடிவும் நல்லா இல்லை. யூதாசனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். பிசாசனுடைய முடிவும் உங்களுக்கு தெரியும். இல்லை, இன்வால்வ் ஆன எல்லாருமே அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கிறாங்க. ஒன்று அவங்க அனுபவிக்கணும், இல்லைன்னா இயேசுவை நம்பணும். அவர் தண்டனையெல்லாம் கல்வாரி மீது சுமந்து தீர்த்துட்டார். ஆனால் இவங்க நம்பின மாதிரி தெரியல இந்த ஆட்கள், பிலாத்து, காய்பா, யூதாஸு. ஆகவே அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவங்க சந்தித்து தான் ஆகணும், பெற்று தான் ஆகணும். அவங்க ஏன்னா பொல்லாத காரியங்களை பொல்லாத மனிதர்கள் செய்தாங்க. ஆனால் தேவன் எல்லா பொல்லாததையும் கூட ஆளுகிறவராக இருக்கிறார். காண்பிக்கிறேன் பாருங்கள். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக நமக்கு உதவக்கூடிய ஒரு சத்தியம். வாழ்க்கையில் பொல்லாதது ஒருவேளை நடக்குமானால், உலகத்தில் பொல்லாதது நடக்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை வேறு விதமாக பார்க்கணும். உலகத்தார மாதிரி பார்க்கக்கூடாது. ஏன் நடந்தது, ஏன் கடவுள் அனுபவிச்சார், இது அப்படி பார்த்து இல்லை. நமக்கு இந்த அறிவு இருக்கணும். பாருங்கள், அப்போஸ்தலர் 2:23. சிலர் கேட்குறாங்க, ஏங்க யூதாஸ் ஃப்ரீயாக அவனுடைய சாய்ஸாக எடுத்த முடிவா, அல்லது கடவுள் அவனை செய்ய வச்சாரா, காட்டு குடிக்க வச்சாரான்னு? அவன் ஃப்ரீயாக எடுத்த முடிவுங்க. அவன் செஞ்ச பாவம். அப்போ எப்படி சொல்கிறீங்க கடவுளுடைய திட்டத்தின்படி நடந்தது? அது அப்படி தாங்க. அவன் சுயமாக எடுத்த முடிவு, செஞ்ச பாவம். ஆனால் கடவுளுடைய திட்டத்தின்படி, ஏன்னா அவன் பாவத்தையும் கடவுள் ஆளுகிறார். அது கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகவே இல்லை. நீங்கள் கேட்கலாம், இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்கன்னா கரெக்டாக போதீங்க. ஏங்க, மீன் பிடிக்கிற பேதுரு இப்படி தான் போச்சார். அவர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 2:23. இதை நம்முடைய மனசில் சில நேரம் ஒத்து வர வைக்கிறது சில நேரம் கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி சத்தியங்கள்கிட்ட வர்றப்போ கொஞ்சம் பணிவாக வரணும், தாழ்மையோடு வரணும். ஆண்டவரே, என் மனசுக்கு
எட்டாது. நீர் எப்படி 3 நபர்களாக இருக்க முடியும், அதே நேரத்தில் ஒரே தெய்வமாக இருக்க முடியும்? நீர் எப்படி தெய்வனாக இருக்க முடியும், அதே போல் மனுஷனாக இருக்க முடியும் இயேசுவே? அதுபோல தான் எப்படி மனுஷனுக்கு ஃப்ரீ சாய்ஸ் இருக்க முடியும், அதே போல் அதே நேரத்தில் எப்படி தேவன் எல்லாத்தையுமே ஆள முடியும். பேதுரு சொல்கிறார் அப்போஸ்தலர் 2:23, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள். இங்கே எருசலேமில் பேசி கொண்டிருக்கிறார் பேதுரு. சிலுவை நடந்த பிறகு ஒரு 50 நாள் கழித்து பேசி கொண்டிருக்கிறார். அங்கே ஒருவேளை அந்த மக்கள்லாம் இருந்திருப்பாங்க, சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு, ஒரு பக்கம் இது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி நடந்தது, அவருடைய முன் அறிவின்படியே இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, அவருடைய முன் அறிவின்படி. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே தான் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்து. ரெண்டும் சொல்கிறாரு பாருங்க. இது ஒரு பக்கம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பிடிச்சிங்க அவரை, அக்கிரமக்காரர்களாகி நீங்கள் தான் அவரை சிலுவையில் ஆணி அடிச்சிங்க. ரெண்டுமே உண்மை. 4ஆம் அதிகாரம் பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மீன் பிடிச்ச பேதுருக்கே இது வழங்கிச்சுன்னா நமக்கும் வழங்க முடியும்னு அர்த்தம். ஆவியானவருடைய உதவியோட இந்த 2 சத்தியங்களும் எப்படி ஒத்து போகுதுன்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4:27, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். 27 ஒன்று சொல்லுது, 28 ஒன்று சொல்லுது, ஆனால் ரெண்டும் ஒத்து போகுது. 27 சொல்லுது, நடந்தது எல்லாமே இயேசுக்கு நடந்தது எல்லாமே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. 28 சொல்லுது, இந்த பொல்லாத மனிதரெல்லாம் கூட்டம் கூடினார்கள், இயேசுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். யார்? ஏரோது, பொந்திய பிலாத்து, ரோமர்கள், புறஜாதிகள், யூத மத தலைவர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்கெல்லாம் இயேசுக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்க. இந்த பொல்லாத மனுஷர்கள் கூட்டம் கூடினாங்க. ஆனால் என்னத்தை செய்யும்படி கூட்டம் கூடினாங்க? 27ஆம் வசனம் பாருங்க, கடவுளுடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. எல்லாம் சொல்லுங்க, கடவுளுடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி இந்த பொல்லாத மனிதர்கள் கூட்டம் கூடினார்கள். அது எப்படிங்க? ரெண்டுமே பொல்லாத மனிதர்கள் கூட்டம் கூடுறாங்க, ஆனால் அவங்க செய்கிறது கடைசியில் அவருடைய திட்டத்தை தான் செஞ்சிடறாங்க. பாயிண்ட் என்னன்னா, பொல்லாத மனிதர்கள் செய்கிற பொல்லாததையும் கூட கர்த்தர் தான் ஆளுகிறார். இவன் என்ன பொல்லாத செஞ்சாலும் கடவுளுடைய திட்டத்தை அந்த பொல்லாததை வச்சே நிறைவேற்றிடுவார். மனுஷனுடைய பாவத்தை வச்சு பிசாசு செய்கிற தீமையே யூஸ் பண்ணி அதையே நன்மையாக திருப்பி அவருடைய நன்மையான திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். இதுதான் நம்முடைய தேவனுடைய பவர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்தில் தீமை நடக்கிறப்போ நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், யார் என்ன செஞ்சாலும், பிசாசு என்ன செஞ்சாலும், உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் என்ன செஞ்சாலும் ஆளுகிறவர் கர்த்தர். என்ன செஞ்சாலும் அவருடைய நோக்கத்தை கெடுக்க முடியாது. இறுதியில் முடிகிறப்போ நமக்கு தான் சாதகமாக முடியும், தேவ ஜனங்களுக்கு தான் சாதகமாக முடியும். வழியில் அழிவு வந்தா, இழப்பு வந்தா ரெட்டிப்பாக கிடைக்கும். காரியங்கள் நாசமாய் போனா அது எல்லாமே மீட்டெடுக்கப்படும். புரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கையை. ஏன்னா இந்த உலகத்தில் தீமை நடக்குது. இப்போ நாம் வேற விதமாக பார்க்கணும். அதை கர்த்தர் ஆளுகிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஆளுகிறார், தீமையும் ஆளுகிறார். பொல்லாத மனிதர்கள் செய்கிற பொல்லாத காரியத்தை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. இறுதியில் நமக்கு தான் சாதகமாக முடியும். ஏன்னா இந்த பொல்லாதையே வச்சுக்கிட்டு அவருடைய நல்ல திட்டத்தை நிறைவேற்றிடுவார் தேவன். எப்போ பிசாசு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன், புஷ்டம் பாரு தேவகுமாரனே தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு எப்போ நினச்சானோ, அவன் எப்போ கொண்டாடி இருப்பானோ, அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே பெரிய வெற்றி வருது, உயிர்த்தெழுதல் வருது, உலகத்துக்கே ரட்சிப்பு வருது. தேவன் எப்பவுமே இப்படி தான் செயல்படுகிறார். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இது முக்கியமான சத்தியங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தீமை நடக்கும்போது ஏன் கடவுள் இப்படி செஞ்சிட்டார், ஏன் இப்படி நடந்தது, இப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள்
உலகத்துக்கே நிரூபிக்கப்படும். எல்லா தீமையும் சொல்கிற கேட்டுக்கோங்க, எல்லா தீமையும், பிசாசு செய்கிற எல்லா தீமையும், மனுஷன் செய்கிற எல்லா பொல்லாததுமே தேவனுடைய ஜனங்களுடைய நன்மைக்கென்றே திருப்பப்படும். அதை ஒரு நாள் உலகமே பார்க்கும். ஒரு நாள் உலகம் பார்க்கும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? அவங்க பார்த்த பிறகு தான் நம்புவாங்க. அது டூ லேட்டு. நாம் இப்போவே நம்புகிறோம். நாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர்கள் செய்த பொல்லாத காரியங்கள் உம்முடைய திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியல. அவர்கள் செய்ததை வைத்து கொண்டே நீர் உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தீர். ஆகவே இன்றைக்கும் பொல்லாத மனிதர்கள் செய்கிற பொல்லாத காரியங்களை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏனால் நாங்கள் காணுகிறோம், எல்லாத்த காட்டிலும் மேலாக நீர் சிங்காசனத்தில் வீட்டு ஆளுகிறீர். தீமை கூட உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய தேவன் நீர். எல்லாமே எங்களுக்கு இன்றைக்கு புரியாம இருந்தாலும் கூட உம்மை நம்புறதுக்கு கிருபை செய்ய. நீர் நல்லவர், நீர் தீமை செய்யாதவர் என்று நம்ப கிருபை செய்ய ஆண்டவரே. நீர் தீமையை ஆளுகிறவர், தீமை செய்யாதவர், ஆனால் தீமையை ஆளுகிறவர். அந்த தீமையை நன்மையாய் இறுதியில் எங்களுக்கு நன்மையாய் முடியும்படி திருப்புகிறவர். அந்த நம்பிக்கையோடு வாழ வையும் ஆண்டவரே. சோர்வடையாமல் வாழ வையும் ஆண்டவரே. தீமையின் மத்தியில் வாழவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களுடைய மனதை பலப்படுத்தும், விசுவாசத்தை பலப்படுத்தும், ஆவியை பலப்படுத்தும், சரீரத்தை கூட பலப்படுத்தும் ஆண்டவரே. ஃபேஸ் பண்ணுற எல்லாத்தையும் அவர்கள் மேற்கொள்ள நீர்தான் கிருபை செய்ய வேண்டும். இறுதியில் நிச்சயமாக அவர்களுக்கு நன்மையாக தான் முடியும். நம்ப கிருபை செய்ய ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு சத்தியங்களை போதியும், சத்தியத்துக்குள்ளாக நடத்தும். இந்த சத்தியங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தட்டும். இப்படிப்பட்ட விதத்தில் வாழ்க்கையை காண ஒரு வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை அணுக கிருபை செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்காக வாழ செய்யும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வையும். என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி அதை மேற்கொள்ள செய்யும். என்றால் நீர் எப்போவுமே எங்களோட இருக்கிறீர். எப்போவுமே எங்களுக்கு சாதகமாக தான் கடைசியில் முடிய பண்ணுவீர். உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.